அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் கேட்க இருப்பது இனிய முடிவு கொண்ட விறுவிறுப்பான குடும்ப நாவல். கண்ணாடியால் வேயப்பட்ட அந்த 6 அடுக்கு கட்டிடத்தை ஏக்கமாய் பார்த்து கொண்டிருந்தார் சாமிநாதன். 6 தளங்களிலும் மனித தலைகள் நெரிசலாய் தென்பட அந்த தங்க மாளிகை சுறுசுறுப்பாய் இயங்கிக் கொண்டிருந்தது. அகலமான நுழைவாயிலில் உயரமாய் 2 காவலர்கள் பெரிய மேசையோடும் கையில் ரைபிளோடும் விரைப்பாய் நின்று கொண்டிருக்க, சீருடை அணிந்த கடை சிப்பந்திகள் வாயிலருகே நின்று கடைக்குள் நுழைபவர்களை புன்னகையோடு வணங்கி வரவேற்று கொண்டிருந்தனர். கடையை திறந்து கொஞ்ச நேரம்தான் ஆகியிருக்கும், அதற்குள் இத்தனை கூட்டமா? இவர்களுக்கெல்லாம் பணம் எங்கிருந்து விளைகிறது? தங்கம் விலை நாள்தோறும் மேலே மேலே ஏறிக்கொண்டிருந்தாலும் நகை கடைகளில் கூட்டம் குறையவில்லையே. வருடம் முழுக்க வயிற்றை கட்டி வாயை கட்டி சேர்த்தாலும் ஒரு குன்றுமணி தங்கம் தங்களால் வாங்க முடியவில்லையே. ஏதேனும் ஒரு செலவு வந்து முன்னே நிற்கிறது. இவர்களால் மட்டும் எப்படி வாங்க முடிகிறது? சாலையை விட்டு இறங்கி கூட்டத்தை நோட்டமிட்டார் சாமிநாதன். மஞ்சள் நிற விளக்கொலியில் பெண்கள் கூட்டம் நகைகளை எடுப்பதும் கழுத்தில் காதில் வைத்து அழகு பார்ப்பதுமாக இருக்க, சாமிநாதனின் மனம் கனத்தது. தன் மகளும் மனைவியும் அங்கு நின்று நகைகளை வாங்கினால் எப்படி இருக்கும் என தன் மனக்கண்ணில் அந்த காட்சியை கொண்டு வந்தார். அபிராமி இயல்பாகவே பொன்னிற அழகி. நகைகளை பூட்டியதும் அவளது அழகு இன்னும் பல மடங்கு கூடியது. மனைவியின் முகம் கூட புன்னகையும் பெருமிதமுமாய் பேரழகாய் மின்னியது. கற்பனைதான் என்றாலும் அந்த காட்சியை வெகுவாய் ரசித்து தனக்குள் புன்னகைத்து கொண்டார் சாமிநாதன். அவரது நடவடிக்கைகளை கவனித்து கொண்டிருந்த வாயிற்காவலர் தன் சக பணியாளரிடம் கண்ணசைத்தார். அந்த பெரியவரை கவனிச்சியா? பார்த்துட்டு தான் இருக்கேன். வாரத்தில் 4 நாள் இப்படி வந்து நிற்கிறார். மணிக்கணக்காக கடையே உத்து பார்க்கிறார். ஏதாவது கொள்ளையடிக்கிற கும்பலாக இருக்குமோ? அட போப்பா, கொள்ளையடிக்கிற மூஞ்சியா அது என்றவாறே சாமிநாதனை அளவெடுத்தார். நிறமங்கிய ஆனால் சுத்தமான வேட்டி சட்டை, பாதிக்கு மேல் நரைப்பூத்த தலை, அளவான தேகம் என வெகு எளிமையாய் சற்று ஏக்கமாய் நின்றவரை பார்த்து இரக்கமாய் புன்னகைத்தார் காவலர். என்ன சிரிக்கிறா? தங்கம் விலை போகிற போக்க பார்த்தா நம்மை போன்ற நடுத்தர வர்க்கமெல்லாம் இப்படி எட்ட நின்று பார்க்க தான் முடியும். அதைத்தான் அவரும் செய்கிறார். விடு, பார்த்துட்டு போகட்டும். நீ சொல்றதும் சரிதான் என்றவர்கள் தங்கள் பணியை கவனிக்க சாமிநாதன் மெதுவாய் நடை போட்டார். கண்ணாடி சட்டங்களுக்கு உள்ளே வைக்கப்பட்டிருந்த நகைகளின் அணிவகுப்பை நிதானமாய் ஆராய்ந்தார். மொட்டை தலையுடன் கருப்பு நிற உடம்போடு பாதியளவிருந்த பொம்மைகளின் கழுத்தில் வரிசையாய் புதுவித நகைகள் அலங்கரித்து கொண்டிருந்தன. அதற்கேற்ற தோடுகள் அதன் காதில் ஊசலாடி கொண்டிருக்க அதை உற்று நோக்கினார். இது எத்தனை சவரன் இருக்கும்? அப்பா, நகைகளோடு ஒன்றி போயிருந்தவரின் காதில் மகளின் அழைப்பு எட்டவில்லை. கையில் பையோடு நின்ற அபிராமி சுற்றுமுற்றும் அவஸ்தையாய் பார்த்துவிட்டு சற்று அழுத்தமாய் அழைத்தாள். அப்பா. அடடே, வந்துட்டியாமா? சமாளிப்பாய் புன்னகைத்தவரே அடிக்குரலில் அதட்டினாள். எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த கடை முன்னாடி வந்து நிற்காதீங்கன்னு? இல்லைம்மா, சும்மா பார்த்துட்டு. ஏன் பார்க்கணும்? நம்மால் வாங்க முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகும் ஒரு பொருளை ஏன் பார்க்கணும்? அப்புறம் அதை வாங்க முடியலேன்னு ஏன் வருத்தப்படணும்? என்னம்மா நீ, உன் கழுத்துக்கு இதில் எந்த நகை பொருத்தமாக இருக்கும்னு பார்த்துட்டு இருந்தேன். அது தப்பா? தப்புதான். வெறுங்கையால் முளம் போடக்கூடாது. கை நிறைய பணத்தை எடுத்துகிட்டு வந்து எந்த நகை எடுக்கலாம்னு யோசிக்கலாம். இப்போ வாங்க. கடுப்பாய் கூறிவிட்டு நடக்க துவங்கிய மகளோடு இணைந்து நடந்தார். என்னம்மா, கோவிச்சுக்கிட்டியா? இல்லைப்பா. இல்லை, கோபம்தான். உன் முகமே சொல்லுதே. அப்பா, இனிமே நாம் இந்த ரோட்டில் வந்து சாமான் வாங்க வேண்டாம். ஏம்மா, இங்கே தானே உனக்கு தேவையான பொருளெல்லாம் கிடைக்கும் தான். ஆனால் ஒவ்வொரு முறையும் இப்படி நகைக்கடை முன்னாடி நீங்கள் பரிதாபமாக நிற்கிறத பார்த்தா மனசுக்கு சங்கடமாக இருக்குப்பா. அபிராமி கம்மிய குரலில் சொல்ல சாமிநாதனின் முகம் சுருங்கியது. தப்புதாம்மா, நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன். ஆனால் ஏதாவது ஒரு நகைக்கடையை பார்த்தா மனசு கண்டதையும் கற்பனை பண்ணி சந்தோஷப்படுது. என்னால் கற்பனையில் மட்டும்தானே சந்தோஷப்பட முடியும். அப்பா, உனக்கும் வயசேறுது. உன் வயசு பொண்ணுகள்லாம் நகைகளை கழுத்தில் காதில் மாட்டிக்க பார்க்கும்போது என் மனசு கிடந்து அடிச்சுக்குதுமா. அப்பா, எப்பவுமே நமக்கு மேலே உள்ளவங்களை பார்த்து ஏங்கிறத விட நமக்கு கீழே இருக்கிறவங்கள பார்த்து திருப்தி அடையணும். சின்ன வயசுலேயே இதை சொல்லி கொடுத்தது நீங்கள் தானேப்பா, மறந்துட்டீங்களா? மறக்கலாமா? பின்ன என்ன, நானே எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கேன். நீங்கள் ஏன் பட்டிக்காட்டான் மிட்டாய் கடையை வேடிக்கை பார்த்த மாதிரி பார்த்துட்ருக்கீங்க? பெரியவங்க சின்னவங்களாகிடுறோம், சின்னவங்க பெரியவங்களாக மாறிட்டு வர்றீங்க. இந்த பக்கம் வாங்கப்பா, துணிக்காய போட கயிறு வேணும்னு அம்மா சொன்னாங்க. சாலையோரமாய் விரிக்கப்பட்டிருந்த கடையில் வீட்டு உபயோகப் பொருட்கள் நிறைந்து கிடக்க
நைலான் கயிற்று சுருளை விலை பேசினாள் அபிராமி. சாமிநாதனின் கண்கள் மீண்டும் அலைப்பாய்ந்தன. சுற்றிலும் உயரமாய் கட்டிடங்கள், அனைத்தும் கடைகள், அனைத்திலும் கூட்டம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. சாலையில் ஒருவரையொருவர் உரசாமல் நடந்து செல்ல முடியாது, அத்தனை கூட்டம், நெரிசல். கூவி கூவி விற்கும் விற்பனையாளர்கள், அதில் விலை பேசும் கூட்டம் என கண்கள் ஒவ்வொன்றாய் பார்த்து இறுதியில் அந்த உயர்ந்த கட்டிடத்தில் நிலைத்தது. 10 மாடிகளை கொண்ட நகை மாளிகை, வெள்ளி முதல் பிளாட்டினம் வைரம் வரை நிறைந்திருக்கும் கடை, உடல் முழுக்க நகைகளாய் அலங்கரித்து கைகுவித்து வரவேற்கும் விளம்பரப்படம் கடையின் உயரம் வரை நிற்க வைக்கப்பட்டிருந்தது. சாமிநாதன் அதை பார்த்து வாயை பிளந்த நேரம் தகப்பனின் கையை பற்றி கொண்டு வேகமாய் நடக்க துவங்கினாள் அபிராமி. அபி, என்னம்மா அவசரம்? மெதுவா போலாமே. முதல்ல இந்த தெருவை கடக்கணும். அபி, எனக்கு ஒரு ஆசைம்மா. என்னப்பா? உன் கல்யாணத்துக்கு இந்த 10 மாடி கடையில் தான் நகை வாங்கணும். என் வாழ்நாளில் ஒரு நாளாவது இந்த கடைக்குள்ளே போயிட்டு வந்துடணும்மா. ஆர்வமாய் சொன்ன அப்பாவை லேசான வருத்தத்தோடு பார்த்தாள். அதுக்கு என்னப்பா, சீட்டு போட்டுட்ருக்கோம்ல, இன்னும் 2 மாதத்தில் அது முடிஞ்சிடும். எப்படியும் அரை சவரன் நகை வாங்கிடலாம். உங்கள் ஆசைக்காக இந்த கடையில் வந்தே வாங்குவோம். அட ஆமாம், 15,000 வருமில்ல? ஆமாம்ப்பா. அப்போ சரி, கண்டிப்பாக இந்த முறை நகை வாங்கியே தீரணும். எந்த தடங்கள் வந்தாலும் சரி, சீட்டு பணத்திலிருந்து 10 பைசா கூட எடுக்கக்கூடாது. பார்க்கலாம்ப்பா, வாங்க போகலாம். அப்புறம்மா, அரை சவரனுக்கு என்ன நகை வாங்க முடியும்? எது வேணா வாங்கிக்கலாம்ப்பா. கம்மல், மோதிரம், இல்லாட்டி காது மாட்டல், இப்படி ஏதாவது வாங்கிக்கலாம். அடடா, இந்த வருஷமாவது உனக்கு கழுத்துக்கு ஒரு செயின் வாங்கிடணும்னு நினச்சேன்மா. அதுக்கெல்லாம் குறைஞ்சது 2 சவரனாவது வேணுமேப்பா. 2 சவரனா? அடேயப்பா, 50,000 வேணுமே. அம்புட்டு பணத்துக்கு நாம் எங்கம்மா போகிறது? இருக்கிற காசுக்கு கம்மல் மட்டும் வாங்கிக்கலாம்ப்பா. பாவம் அம்மா, கவரிங் கம்மலை போட்டு காதெல்லாம் புண்ணாகி போச்சு. மகளின் வார்த்தையில் சாமிநாதனின் நடை தடைப்பட்டது. அபி, என்னம்மா சொல்கிறா? ஏன்பா? இல்லை, கம்மல் உனக்கு வேண்டாமா? ஏன்பா? இதோ காதில் கிடக்குதே, இந்த கம்மல் போதாதா எனக்கு? அம்மாவோட கம்மலில் தண்டு உடஞ்சி போச்சு. அது கூட இந்த சீட்டு பணத்தையும் போட்டு ஒரு 3/4 சவரனுக்கு வெள்ளைக்கல் பதிச்சதோடு வாங்கி கொடுக்கணும். அம்மா முகத்துக்கு கழுத்தோடு ரொம்ப அழகாக இருக்கும் இல்லப்பா? புன்னகையோடு கேட்ட மகளை கண்டு கலங்கி போனார் சாமிநாதன். திருமண வயதை கடந்தும் இந்த பெண் தனக்காக எதையும் கேட்க மாட்டாளா? இதுவரை அப்படி கேட்டதுமில்லை. ஒரு நகை நட்டு உண்டா என்று கேட்டு சண்டை போட்டதுமில்லை. இத்தனை தங்கமான பெண்ணை தந்த இறைவனே, இவளை கரையேற்ற எனக்கு எப்போது கை கொடுப்பாய்? சாமிநாதனின் ஏக்கம் பெருமூச்சாய் வெளியேறியது. தரையை சுத்தமாய் பெருக்கிவிட்டு பாயை உதறி விரித்தாள் அபிராமி. கடைத்தெருவில் வாங்கி வந்திருந்த பொருட்களை சிறு சிறு டப்பாக்களில் கொட்டினாள். வைர துணுக்குகளாயிருந்த கற்களையும் சற்று பெரிதாயிருந்த நீல நிற கற்களையும் அவற்றை ஒட்டுவதற்கான பசையையும் எடுத்து பாயில் வைத்தாள். மேஜை மீதிருந்த அட்டைப்பெட்டியை பிரித்து நீல நிறத்தில் புத்தம் புதிதாயிருந்த புடவையை விரித்து பாயில் வைத்தாள். கெட்டியான ஜரிகையுடன் உடல் முழுக்க ஜரிகை வேலைப்பாடுடன் கூடிய விலையுயர்ந்த புடவை அது. 4 தெரு தள்ளியிருந்த வீட்டின் மணமகளுக்கான முகூர்த்த புடவை. அதை மேலும் அழகாக்கி கற்கள் பதித்து கொடுக்கும் பொறுப்பு அபிராமியுடையது. அவளுடைய முழு நேர கைத்தொழிலும் அதுதான். விதம் விதமாய் ஜாக்கெட் தைப்பது, பட்டுப்புடவை, பாவாடை தாவணிகளுக்கு டிசைன் செய்து அழகூட்டுவது என தொடர்ச்சியாய் வேலை இருக்கும். சன்னமான வருமானமும் வந்து கொண்டுதான் இருந்தது. சாமிநாதனுக்கு சுக்கு காப்பி வியாபாரம். காலையிலும் மாலையிலும் அம்மா செய்து தரும் மணக்கும் சுக்கு காப்பியோடும் தாளித்த சுண்டலோடும் கடைத்தரு, அலுவலக வளாகம் என நடந்து சென்றே விற்பனை செய்து வருவார். எஞ்சியிருக்கும் நேரத்தில் கைமுறுக்கு, காரத்தட்டு, சீடை என செய்வாள் தெய்வானை. அதை கடைகளுக்கு சென்று கொடுத்துவிட்டு வருவதுதான் சாமிநாதனின் வேலை. இப்படியாக அந்த வீட்டில் இருக்கும் 3 ஜீவன்களும் ஓய்வின்றி உழைக்கத்தான் செய்கிறது என்றாலும் அது அவர்களின் வயிற்றிற்கும் வாடகைக்கும் போவதோடு மட்டுமல்ல, அண்டை ஊரில் மனம் முடித்து கொடுத்திருக்கும் மூத்த மகள் மகாலட்சுமிக்கும் போய்கொண்டிருந்தது. நல்ல உழைப்பாளி, பீடி, சிகரெட் என எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத பிள்ளை என்றதும் கண்ணை மூடிக்கொண்டு தன் பெண்ணை குருமூர்த்தியின் கையில் பிடித்து கொடுத்தார் சாமிநாதன். ஆனால் உழைப்பாளியாய் இருந்தால் மட்டும் போதுமா? பொறுமையும் நிதானமும் இருந்தால்தானே பிழைக்க முடியும். அது குருமூர்த்திக்கு துளியும் கிடையாது. யாரையும் எடுத்தெறிந்து பேசுவதில் கில்லாடி. வேலை கொடுப்பவனையே எதிர்த்து பேசினால் அவனது வாயால் எங்கு வேலைக்கு சென்றாலும் 4 நாட்களில் முறித்து கொண்டு வந்து விடுவான். அவனை நம்பி 3 பிள்ளைகளையும் பெற்றுவிட்டாள் மகாலட்சுமி. வேலையில்லாத பொழுதுகளில் பட்டினி கிடப்பது அவளுக்கு பழகி போயிற்று. ஆனால் குழந்தைகள் என்ன செய்யும்? ஒவ்வொரு முறையும் தந்தையிடம் கையேந்தக்கூடாது என்ற வைராக்கியத்தோடு தான் செல்வாள்.
ஆனால் பசியால் தாயின் முகம் பார்த்தாலும் குழந்தைகளை காணும்போது அவளது வைராக்கியம் தூள் தூளாகிவிடும். மௌனமாய் வந்து நிற்கும் மகளின் முகத்தை வைத்தே அவளது நிலையை உணர்ந்து கொள்வர் பெற்றோர். அங்கங்கே போட்டு வைத்திருக்கும் சில்லறைகளையும் பலகாரங்களையும் தெய்வானை கொடுப்பாள். அவசரமாய் உண்டியலை திறப்பார் சாமிநாதன். அப்படி இப்படி என்று கை நிறைய துட்டும் பை நிறைய பலகாரத்துடன் புறப்படும் மனைவியை வாய் நிறைய சிரிப்போடு வந்து அழைத்து செல்வான் குருமூர்த்தி. முதலில் 4-5 மாதத்திற்கு ஒரு முறை நடக்கும் நிகழ்வு காலப்போக்கில் மாதந்தோறும் நடைபெற துவங்கியது. அதனால் இப்போது 8 வயிறுக்குமாய் சேர்த்து உழைக்க வேண்டிய நிர்பந்தம். இந்த உழைப்பில் எங்கே பணம் சேர்ப்பது, நகை வாங்குவது, இளைய மகளை கரையேற்றுவது? ஆனால் இதை பற்றிய எந்த கவலையும் இல்லாமல் வாழ்பவன் மூத்தவன் கிரிதரன் தான். தந்தை தாயின் உழைப்பை உறிஞ்சி படித்தான். பட்டப்படிப்போடு வேலையும் கிடைத்துவிட உடன் பணிபுரியும் பெண்ணையே திருமணமும் செய்து கொண்டான். வேலைக்கு செல்ல வசதியாய் தனியாய் வீடு பார்த்து கொண்டு அங்கேயே செட்டில் ஆகிவிட மற்றவர்களை விடவும் சாமிநாதன் தான் நொறுங்கி போனார். மகன் தலையெடுத்து விட்டால் எப்படியும் பெண் பிள்ளைகளை கரையேற்றி விடுவான் என்ற நம்பிக்கையில் மண் விழுந்தது. பெண் பிள்ளைகளை படிக்க வைத்தால் நமக்கா சம்பாதித்து கொடுக்க போகிறது என அவர் ஒதுக்கிய பெண் பிள்ளைகள் தான் சம்பாதித்து கொடுத்தார்கள். மகாலட்சுமி கூடை பின்னுவது, ஆடைகள் தைப்பது என ஒரு புறம் உழைத்தாள். 4 பேரின் உழைப்பும் அவளை நல்லபடியாய் புகுந்த வீடு அனுப்ப உதவிற்று. அவளது திருமணத்திற்கு கூட 3ஆம் மனிதர் போல் வந்துவிட்டு தாலியேறியதும் புறப்பட்டு விட்டான் கிரிதரன். அபிராமிக்கு அடுத்தடுத்து வரன்கள் தேடி வர மகனை நேரில் பார்த்து சொன்னபோது என்னால் எதுவும் உதவ முடியாது என கைவிரித்து விட்டான். இப்படியாக ஒவ்வொரு இடமாக தட்டி போக சாமிநாதன் உடைந்தே போனார். தெய்வானியும் அவ்வப்போது வருந்தியள அசராமல் நின்றவள் அபிராமிதான். திருமணம் செய்தவர்கள் எல்லாரும் ஓஹோவென்று வாழ்ந்து விட்டார்களா? 1000 கனவுகளோடு மனம் முடித்த அக்காவின் வாழ்க்கை இழுபறியாய் கிடக்கிறதே. நமக்கெதற்கு திருமணம்? முடியும் வரை உழைத்து தாய் தந்தை பாரத்தையாவது குறைக்கலாம் என முழு மூச்சாய் உழைக்க துவங்கினாள். இதோ இன்று வரை உழைத்து கொண்டே இருக்கிறாள். தன்முன் விரிந்திருந்த புடவையில் நுணுக்கமாய் கற்களை பதித்து பூவின் இதழ்களில் நீல நிற கற்களை ஒட்டி கொண்டிருந்த போது வாசல் அருகே ஆனந்தியின் குரல் கேட்டது. அடுத்த தெருவில் வசிக்கும் சாமிநாதனின் நண்பர் ரங்கநாதனின் மகள், அபிராமியின் தோழி. வா ஆனந்தி, என்ன 2 நாளாக ஆளையே காணோம்? தன் வேலையை தொடர்ந்து கொண்டே அபிராமி வரவேற்க ஆனந்தியின் கண்கள் விரிந்தன. ஏ அபி, இது யார் புடவா? வேகமாய் வந்து தரையில் அமர்ந்து புடவையை தன் மடியில் போட்டு ஆசையாய் வருடினாள் ஆனந்தி. அவளது கண்கள் ஆவலாய் புடவையை அளந்தது. ஆனந்தி, புடவையை அசைக்காத, இப்பதான் கல்லொட்டினேன், காயட்டும். அபி, இது யார் புடவை? ரொம்ப சூப்பராக இருக்குடி. இதுவா? நம்ம ரம்மாவுக்கு அடுத்த வாரம் கல்யாணம் இல்ல, அவங்க புடவை தான். என்ன, ரம்மாவுக்கா இவ்வளோ விலை உயர்ந்த புடவை? நேரத்தை பார்த்தியா? என்னடி, ரம்மா இதையெல்லாம் கட்டக்கூடாதா? அவள் அப்பா கூலி வேலைக்கு போகிறாரு, அவங்க அம்மா வீட்டு வேலை செய்யுது. ஆனால் மகளுக்கு 30 சவரன் போடுறாங்களாம், தெரியுமா? போடட்டுமே, அவங்க பொண்ணுக்கு அவங்க போடுறாங்க, நீ ஏன் சலிச்சுக்கிறா? சலிப்பா, வயிறு எரியுது அபி. ஆனந்தி, நாம் 7ஆம் வகுப்பு படிக்கும்போது தான் அவள் 1ஆம் வகுப்பு போனா. அவளுக்கு கல்யாணம். நம்மளை பார்த்தியா? தூண் மாதிரி வளர்ந்து தண்டமாக நிற்கிறோம். வெறுப்பும் சலிப்புமாய் சொன்ன தோழியை நிதானமாய் பார்த்தாள் அபிராமி. தப்பா ஆனந்தி, அடுத்தவங்க வாழ்கிறத பார்த்து சந்தோஷப்படணுமே தவிர வயிறு எறியக்கூடாது. எங்கள் அப்பா மாதிரியே பேசு. எல்லா அப்பன்களும் பிள்ளைகளுக்கு நகை நட்டு சேர்த்து வைக்கிறாங்க, காலாகாலத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. நமக்கு கிடச்சிருக்குதுங்க பாரு, வெத்து வெட்டுங்க. ஆனந்தி, அபிராமியின் குரல் உயர்ந்தது. இப்போ ஏன் கோபப்படுற? நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன்? தப்பு தான். உன் அப்பா மாதிரியும் என் அப்பா மாதிரியும் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. பொறுப்புள்ள அன்பான அப்பாக்கள், அவங்கள போய் குறை சொல்கிறியே. பொறுப்புள்ள அப்பாவா? நமக்கு 26 வயசாகுது. இன்னும் அடுப்படியிலேயே போட்டு வச்சுட்டு எந்த கவலையும் இல்லாமல் ஊரை சுற்றிட்டு அலையுதுக. இது உனக்கு பொறுப்புள்ள அப்பாவா? தப்பாக பேசாத ஆனந்தி, அவங்க என்ன வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்ணுறாங்க? சேர்த்து வச்சிருக்கணும் அபி. உங்கள் வீட்லேயாவது உன் அண்ணனை படிக்க வச்சிங்க, உன் அக்காவை கட்டி கொடுத்தீங்க. எங்கள் வீட்டில் பார், ஒத்த புல்லா. எனக்கு நகை நட்டு சேர்க்க கூட துப்பில்லா. புரியாமல் பேசாத ஆனந்தி, உங்கள் வீட்டு நிலைமை தெரியாதா உனக்கு? உன் அப்பா சம்பாதிக்கிறதுல பாதி பணம் உன் அம்மா வைத்தியத்துக்கே செலவாயிடுதே. ஆமாம், வருஷக்கணக்காக படுத்துக்கிட்டு எல்லாரையும் சாவடிக்குது. எரிச்சலாய் முணுமுணுத்தவளை சற்று வெறுப்பாய் பார்த்தாள் அபிராமி. என்ன பெண்ணிவள், பெற்றவர்களின் உழைப்பை, அன்பை, வழியை உணர்ந்து கொள்ளவே மாட்டாளா? எப்போது வந்தாலும் ஏதாவது ஒரு குறைகளை கொட்டுவதற்காகவே வருவாளோ? ரங்கநாதன் மாமா பொறுமையும் கனிவும் நிறைந்த மனிதர்.
அவருக்கு எப்படி இவள் மகளாய் பிறந்தாள்? காசநோயால் பாதிக்கப்பட்ட மனைவி படுக்கையில் இருந்தாலும் ஒரு நாள் கூட முகம் சுளிக்க மாட்டார். ஏதோ ஒரு தனியார் கம்பெனியில் வாயிலை காக்கும் காவலாளியாக இரவும் பகலும் உழைத்து பெறும் வருமானத்தில் பெருமளவை மனைவியின் வைத்தியத்திற்கும் மருந்துகளுக்கும் செலவழித்தாலும் அவர் ஆனந்தியை பட்டினி போட்டதில்லை. தேவையான மளிகை பொருட்கள், தின்பண்டங்கள், வருடத்திற்கு 3 முறை ஆடை அணிகலன் என நிறைவாய்தான் செய்கிறார். ஆனாலும் அவையெல்லாம் போதவில்லை போலும். தெருவில் எந்த பெண்ணுக்கு திருமணம் என்றாலும் இவள் வயிறு எரியத்தானே செய்கிறது. இனி இவளிடம் பேச்சுவார்த்தை வைத்து கொள்ளக்கூடாது. மனதிற்குள்ளாக எடுத்த முடிவுடன் தன் வேலையை தொடர்ந்தாள். என்ன அபி, அமைதியாயிட்டா? நிறைய வேலை இருக்கு, அப்பா வர்றதுக்குள்ளே இதை ஒட்டி முடிக்கணும், நிமிராமலே பதிலளித்தாள். ஏன் அபி, இப்படி ஊரில் உள்ளவங்களுக்கெல்லாம் விதவிதமாக டிசைன் பண்ணி கொடுக்குறியே, உனக்கு வருத்தமே வராதா? வருத்தமா? எதுக்கு? இது என் தொழில். இதை ஒட்டி கொடுத்தா எனக்கு 500 ரூபாய் கிடைக்கும். நான் அதை கேட்கலடி. நீ எதை கேட்பன்னு தெரியும். இப்படி கண்ட பேச்சும் பேசுகிறத விட்டுட்டு நீயும் என்னை மாதிரி ஏதாவது ஒரு கைத்தொழில் கற்றுக்க. வருமானத்துக்கு வருமானமும் ஆச்சு, மனசும் கண்டதை நினச்சி கலங்காது. என்ன சொல்கிறா? என்கிட்ட டெய்லரிங் கற்றுக்கிறியா? அபிராமி ஆவலாய் கேட்க உதட்டை சுளித்தாள் ஆனந்தி. எதுக்கு? ஏற்கனவே சமையல்காரியா ஆயாவா வீட்டில் வேலை செய்கிறேனே, போதாதா? ஏய், தாய்க்கு சேவை செய்கிறது ஒரு வரம்டி, அதை போய். வரம் இல்லடி, சாபம். என்ன மாதிரி இருக்கிறவெல்லாம் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டின்னு வாழ்கிறாங்க. நான் இப்படி கிடந்து அல்லாடுறேன். போகிற போக்க பார்த்தா பேசாமல் எவனையாவது இழுத்துட்டு போயிடலாம்னு தோணுது. ஆனந்தி, நீ வேணா பார், அதான் நடக்க போகுது. ஏய், எழுந்திருடி. அபிராமி குரலை உயர்த்த ஆனந்தியின் முகம் மாறியது. அபி, இந்த மாதிரி பேசுகிறதா இருந்தால் வீட்டு பக்கம் வராத, கிளம்பு. இப்போ என்ன தப்பாக சொல்லிட்டேன்? நீ பேசுறது எல்லாமே தப்பு தான். குடும்ப சூழ்நிலையை உணர்ந்து தாய் தகப்பனுக்கு கட்டுப்பட்டு வளரணும்னு நினைக்கிறவன் நான். ஆனால் நீ கண்ட சினிமாக்களை பார்த்துட்டு கனவு லோகத்தில் வாழ்கிற. உனக்கும் எனக்கும் சரிப்படாது. இனிமே இங்கே வராத, போ. அபி, நீ சொன்ன வார்த்தைகளை உன் அப்பாவோ என் அப்பாவோ கேட்டிருந்தா உசிரியே விட்டுடுவாங்க. உன் கூட சேர்ந்தா என் புத்தியும் சாக்கடையாயிடும், போ. வாசலை நோக்கி கை நீட்ட முகம் முழுக்க அவமானத்தோடு எழுந்தாள் ஆனந்தி. போறேண்டி, ஆனால் இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்காவது ஒரு நாள் நான் சொன்ன முடிவை தான் நீயும் எடுப்ப. சி, வாயை மூடு. அபிராமி கத்த. சும்மா கத்தாத, நடக்குதா இல்லையான்னு பாரு. நான் ஒன்றும் உன்ன மாதிரி கற்பனையில் வாழறவல்ல. என் வாழ்க்கையில் கல்யாணம்னு நடந்தால் அது என் அப்பா பார்க்குற மாப்பிள்ளையோட தான். பாப்பாரு. நகை, ரொக்கம், சீர்சனத்தின்னு சேர்க்கறதுக்குள்ளே நீ கலவி ஆயிடுவ. அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். கடைசி வரைக்கும் என்னை பெற்றவங்களுக்கு மகளாக இருந்து சேவை செய்துட்டு போகிறேன். நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அதுதான் நடக்கும். பெருசாக பேசுகிறா. கடுகடுவென கூறிவிட்டு கோபமாய் வெளியேற திடுக்கிட்டு போனாள் ஆனந்தி. வாசலருகே கையில் காலியான சுக்கு காப்பி பாத்திரத்தோடு சாமிநாதனும் காய்கறிகளோடு தெய்வானியும் உறைந்து நின்றிருந்தனர். இரவு உணவை முடித்துவிட்டு பாத்திரங்களை கழுவி கவிழ்த்துவிட்டு படுக்கையை தட்டி போட்டு கொண்டிருந்த மகளை அழைத்தார் சாமிநாதன். அபி, அப்பா, இப்படி வாமா. இதோ வரேன்பா. தன் வேலையை நிறுத்திவிட்டு தந்தையை நோக்கி சென்றாள். வெளிமுற்றத்தில் ஈசுச்சாரில் சாய்ந்திருந்த அப்பாவை புன்னகையோடு நெருங்கி அவரது காலடியில் அமர்ந்து கொண்டாள். என்னப்பா, தூங்க போறியாமா? இல்லைப்பா, இன்னும் 2 ப்ளவுஸ் தைக்கணும். ஏன்பா, ஏதாவது செய்யணுமா? கால் வலிக்குதா என்றவாறே தகப்பனின் பாதத்தை மென்மையாய் பிடித்துவிட துவங்கினாள் அபிராமி. வேண்டாமா என பதறிய தந்தையின் காலை எடுத்து மீண்டும் அழுத்திவிட்டாள். எனக்கு தெரியும்பா, காலையிலிருந்து காஃபி ட்ரம்மை தூக்கிட்டு எவ்வளோ தூரம் நடக்கிறீங்க, கால் நோகாதா? பழகி போச்சுமா, அதான் வருஷக்கணக்காக நடக்கிறேனே. வயசு ஏறுதேப்பா, உடம்பு பழைய தெம்போடு இருக்குமா? அப்பா, பேசாமல் ஒரு சைக்கிள் வாங்கிடலாமா? வேண்டாம்மா, நெரிசலான ரோட்டில் அப்பாவால் ஓட்ட முடியாதுமா. ஓரமாக நடந்து போனாலே வண்டியில் போகிறவன் இடிக்க வர்றான். ரொம்ப கஷ்டமாக இருக்காப்பா. அம்மாடி, நான் தாம்மா இந்த கேள்வியே உங்ககிட்ட கேட்கணும். அப்பா. ஆமாம், அம்மா என்ன செய்கிறா? அதிரசத்துக்கு பாகு காய்ச்சிட்டு இருக்காங்க. அபி, என்னப்பா? நீ நீ சந்தோஷமாக இருக்கியாம்மா? தயக்கமாய் கேட்ட தந்தையை வியப்பாய் பார்த்தாள். என்னப்பா திடீர்னு இப்படி கேட்குறீங்க? காரணமாக தாம்மா, சொல்லுமா. நீ எப்படி இருக்க? சந்தோஷமாக இருக்கியா? இல்லை உன் மனசில் ஏதாவது சங்கடம்? சங்கடமா? எனக்கு என்னப்பா சங்கடம்? அன்பான அம்மா, பாசத்தை மட்டுமே கொட்டுற அப்பா. உங்கள் கூட இருக்கிறப்ப எனக்கு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி தோணுதுப்பா. மனசுக்கு ஆனந்தமாக இருக்குது. நிஜமாவாம்மா சொல்கிறா? நான் ஏன்பா பொய் சொல்லணும்?
ஆமாம், உங்களுக்கு ஏன் திடீர்னு இந்த சந்தேகம் வருது? இல்லைம்மா, அப்பாவுக்கு எப்போவுமே இந்த குழப்பம் இருக்குமா. வயசுக்கு வந்த பிள்ளையை இப்படி வச்சிட்டு இருக்கோமேனு மனசு அடிச்சுக்குது. அப்பா, உன் சம்பாத்தியத்தையும் சேர்த்து செலவழிக்கிறேனே தவிர உனக்குன்னு எதையும் சேர்க்கலையேம்மா நான். கம்மிய குரலில் சொன்னவரை திகைப்பாய் பார்த்தாள். அப்பா, என்னாச்சு உங்களுக்கு? பயமாக இருக்குமா? அப்பா, இத்தனை நாளாக பொறுப்பில்லாமல் நடந்துட்டேனோன்னு தோணுது. ஏன்பா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்லைம்மா, உழைக்கிறதும் சாப்பிட்றதுன்னுமே இருந்துட்டோமே. ஊரில் உள்ள பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது உங்கள் மனசு என்ன பாடுபடும்னு யோசிக்காமல் போயிட்டேனே. இந்த அப்பனை வெறுத்துட மாட்டியேம்மா. அப்பா, பதறி அவரது வாயை மூடினாள். சாமிநாதனின் விழிகளில் நீர் மின்ன அதை கனிவாய் துடைத்தாள். என்னப்பா, அந்த ஆனந்தி பேசினதை கேட்டுட்டீங்களா? என்னப்பா நீங்கள்? அவள் ஒரு மனுஷின்னு அவள் பேசினதை நினச்சி இப்படி கண்கலங்குறீங்களே. அவள் சரியில்லைப்பா. இல்லைம்மா, அவள் சரியாக தான் பேசினா. அப்பா, அவள் நிலையில் நின்று பார்த்தா சரிதாம்மா. பாவம், அவள் வயசு பொண்ணுங்க குடும்ப குட்டின்னு வாழும்போது மனசில் ஏக்கம் வரத்தானே செய்யும். அதுக்காக பெத்தவரை குறை சொல்லலாமா? ரங்கநாதன் மாமா மாதிரி ஒரு அப்பா கிடைப்பாரா? நாங்கள்லாம் உங்களை பொறுப்பான ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுக்கணும்னு தாம்மா ஆசைப்படுறோம். ஆனால் இப்போ வரதட்சணை இல்லாமல் எவனும் பொண்ணை கேட்க மாட்டேங்கிறானே. நேற்று கூட நாகுவை பார்த்தேன். பழைய பேப்பர் இரும்பு வாங்குறவனாம். அந்த மாப்பிள்ளைக்கே 20 சவரன் வேணுமாம். என்ன கொடுமை பாரேன். விடுங்கப்பா, இப்போ எதுக்கு அந்த பேச்செல்லாம்? இல்லைம்மா, அப்பா சும்மா இருந்துடலா. ரங்கநாதன் பொண்ணு மாதிரி உன் மனசில் ஒரு விரக்தியோ சலிப்போ வந்துடக்கூடாதுன்னு தான் என்ற தந்தையின் மடியில் தலை வைத்து சாய்த்து கொண்டாள். பயப்படாதீங்கப்பா, நான் உங்கள் பொண்ணு. உங்ககிட்ட உள்ள பணிவு, பொறுமை, நிதானம் எல்லாமே என்கிட்டையும் இருக்குது. என் உடம்புல ஓடுறது உங்கள் ரத்தம்பா. அது ஒரு நாளும் தப்பான பாதைக்கு போகாது. ராஜாத்தி, எனக்கு ஆனந்தி மாதிரி கல்யாண கனவு எதுவும் கிடையாதுப்பா. நமக்கு வேலையும் பொறுப்பும் நிறைய இருக்குது. அண்ணன் செய்யாமல் விட்ட கடமைகளை நான் செய்யணும்ப்பா. கல்யாணமாகாட்டி கூட நான் வருத்தப்பட மாட்டேன். அப்பா அம்மாவுக்கு உழைச்சா அவங்களை காப்பாற்றுற வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு சந்தோஷப்படுவேன். அந்த கடவுளுக்கு நன்றி சொல்வேன். இந்த சந்தோஷமும் உங்கள் மடியும் போதும்பா. வேற எதுக்கும் என் மனசு ஆசைப்படாது என்ற மகளின் கேசத்தை வருடினார் சாமிநாதன். கண்களில் தேங்கி நின்ற நீர் கன்னத்தில் இறங்கி அபிராமியின் உச்சியை தொட்டது. பதட்டமாய் நிமிர்ந்தாள். அப்பா, என்னப்பா அது? ஏன் கலங்குறீங்க? என் வார்த்தையில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஆத்தி, நீ என் தாய், என்னை பெத்தவ. நீ எனக்கு மகளாக கிடைக்க நான் கோடி வருஷம் புண்ணியம் பண்ணியிருக்கணும். அப்பா, நம்மக்கிட்ட செல்வ வளம் குறைவாக இருக்கலாம். ஆனால் மனசு நிறைய அன்பு இருக்குது, நிம்மதி இருக்குது, சந்தோஷம் இருக்குது. எல்லாருக்கும் இதெல்லாம் கிடைக்காதுப்பா. கிடைச்சதை வச்சு நிறைவாக வாழுவோம்ப்பா. கண்டிப்பாம்மா. இனிமே யார் என்ன பேசினாலும் அதையெல்லாம் காதில் வாங்கக்கூடாது. இப்படி கலங்கி நிற்கக்கூடாது, சரியா? சரிம்மா. என் அப்பா எப்பவும் கம்பீரமாக நடமாடணும். இந்த முகத்தில் நிரந்தரமாக புன்னகை நிறைஞ்சிருக்கணும். இருக்கும்மா. கண்ணீரோடு புன்னகைத்தவரின் கன்னத்தை செல்லமாய் கிள்ளினாள். இதுதான், இந்த புன்னகை தான் என் அப்பாவை இன்னும் இளமையாக வச்சிருக்கு. என் செல்ல அப்பா. என்ன, அப்பாவும் மகளும் வெளியே உட்கார்ந்து கொஞ்சிட்டு இருக்கீங்க, படுக்கலையா என்றவாறே வந்தாள் தெய்வானை. அடுப்படியில் நின்று வேலை செய்ததில் உடல் முழுக்க தெப்பமாய் நனைந்திருக்க சாமிநாதன் தன் மேல் துண்டை எடுத்து மனைவியிடம் நீட்டினார். வேலை முடிஞ்சுதா தெய்வா? உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுது பார். முதல்ல துடா, இப்படி உட்கார். இருக்கட்டும்ங்க, வீசுகிற காற்றுல உலர்ந்துடும். ஆமாம், இவ்வளவு நேரம் என்ன பேசிகிட்டு இருந்தீங்க? அம்மா, அது எங்களுக்குள்ள ரகசியம். ரகசியமா? எனக்கு தெரியாமல் என்னடி ரகசியம்? ரகசியம்னாலே அதை வெளியே சொல்லக்கூடாதுமா? இல்லைப்பா. ஆமாம் ஆமாம். என்ன பொல்லாத ரகசியம்? உன் கல்யாணத்தை பற்றி பேசியிருப்பீங்க, வேற என்ன பேசுவீங்க? அம்மா, எப்படிம்மா? ஏய், உன்னை பற்றியும் அப்பாவை பற்றியும் என்னை விட வேற யார் புரிஞ்சுப்பாங்க? உன் அப்பா அந்த ஆனந்தி பொண்ணு பேசினதை நினச்சி கலங்கியிருப்பாங்க. நீ சமாதானப்படுத்தி இருப்ப. இதானே நடந்தது? ஐயோ அம்மா, என் புத்திசாலி அம்மா. தாயை சந்தோஷமாய் கட்டிக்கொண்ட அபிராமியின் மனம் சொன்னது, இந்த சந்தோஷம் மட்டும் போதும் என்று. மகளை கண்டு சிரித்த பெற்றவர்களின் மனம் சொன்னது, சீக்கிரமே மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று. ரங்கா ரங்கா. சாமிநாதனின் அழைப்பில் வெளியே வந்த ரங்கநாதன் நண்பனை கண்டதும் மலர்ந்தார். வாப்பா, ஏன் வெளியே நின்றுட்டா? உள்ள வா. உனக்கு டியூட்டி எப்போ? இன்னைக்கு நைட் டியூட்டிப்பா. சாயந்தரம் 6 மணிக்கா போனால் போதும். ஏன் கேட்கிற சாமி? அப்போ ஒன்று செய், உள்ளே போய் ஆனந்தியோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு வா. ஜாதகமா? எதுக்கு சாமி? தாம்பரம் பக்கத்தில் ஏதோ ஜோசியக்காரர் இருக்காராம். சொன்னது அப்படியே பழிக்குதாம்.
அதான் அவர்கிட்ட நம்ம பிள்ளைகளோட ஜாதகத்தை காட்டலாம்னு புறப்பட்டு வந்தேன். நீயும் எடுத்துட்டு வா. இப்போ போனால் சாயந்தரத்துக்குள்ளே திரும்பிடலாம். நானும் வியாபாரத்துக்கு போகணும் என்ற நண்பனை கைப்பற்றி திண்ணையில் அமர வைத்து தானும் அமர்ந்து கொண்டார் ரங்கநாதன். ரங்கா, நான் என்ன சொல்லிட்டு? அமைதியாரு. அம்மா ஆனந்தி, சாமி வந்திருக்கான், காஃபி கொண்டாமா என வீட்டிற்குள் திரும்பி குரல் கொடுத்தார். அதற்கு அவரது மனைவியின் முனகல் மட்டுமே பதிலாய் வந்தது. ஏய், நான் என்ன காஃபி குடிக்கவா வந்தேன்? போய் ஜாதகத்தை எடுத்துட்டு வான்னா. ஜோசியர்கிட்ட போய் என்ன கேட்கறது சாமி? இது என்னடா கேள்வி? பிள்ளைகளுக்கு 26 வயசாகுது, இன்னும் கல்யாணம் கூடலையே. ஜாதகத்தில் எதுவும் குறையிருக்குதான்னு கேட்போம். காஃபி தம்ளரோடு வெளியே வந்த ஆனந்தியின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. சாமிநாதனின் அருகே வைத்துவிட்டு கோபமாய் நிமிர்ந்தாள். ஜோசியக்காரனை பார்க்கறத விட்டுட்டு நகை கடைக்காரனை போய் பாருங்க 2 பேரும். என்னம்மா சொல்கிற? எங்கள் ஜாதகத்தில் ஒரு குறையும் இல்லை. எங்களை கேட்டு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டு தானே இருக்காங்க. வர்றவன் எவனாவது பொண்ணை பிடிக்கல, பொண்ணுக்கு மூக்கு சரியில்லை, முழி சரியில்லைன்னு சொல்லியிருக்கானா? ஆனந்தி, ரங்கநாதன் பதறினார். சொல்லியிருக்கானா இல்லையா? இல்லைம்மா. உங்களுக்கு என்னம்மா குறை? அப்போ ஏன் வர்றவனெல்லாம் ஓடுறான் சொல்லுங்கப்பா. அது அவங்களுக்கேற்ற இடமா பார்த்துக்கிறோம்னு. ஏன் அப்படி சொல்கிறானுங்க? நம்மக்கிட்ட எதுவும் கிடையாது. பொண்ணுக்கு போடுறதுக்கு நகையும் கிடையாது, மாப்பிள்ளைக்கு கொடுக்க பணமும் கிடையாது. பிறகு எப்படி கல்யாணம் நடக்கும்? இப்போ குறை எங்கே இருக்குது? உங்ககிட்டயா, ஏன் ஜாதகத்திலையா? கோபமாய் கேட்ட மகளை அடக்க முடியாமல் திணறிப்போனார் ரங்கநாதன். நண்பனின் நிலை கண்டு இறங்கி வந்தார் சாமிநாதன். தப்புதாம்மா, குறை எங்ககிட்ட தான் இருக்குது. முதல்ல அதை சரி பண்ணுங்க. அதை விட்டுட்டு ஜாதகம் பார்க்க கிளம்புறாங்களாம் என்று விட்டு வீட்டுக்குள் சென்று மறைந்தாள். நண்பர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் வருத்தமாய் பார்த்து கொண்டனர். பெருமூச்சோடு எழுந்து கொண்டார் சாமிநாதன். மன்னிச்சுக்க ரங்கா, நான் வந்திருக்கக்கூடாது. வந்து உனக்கும் சங்கடத்தை கொடுத்துட்டேன். நான் கிளம்புறேன் என்றவரின் கைகளை பற்றி கொண்டார் ரங்கநாதன். சாமி, சின்ன புள்ள ஏதோ தெரியாதனமாக பேசிட்டா. அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உட்காருடா, ஒருவா காஃபி தண்ணி குடிச்சிட்டு போடா. இல்லை ரங்கா, நான் மறுக்கக்கூடாது. வீட்டுக்கு வந்தவனை நாம் என்றைக்கும் வெறும் வயிற்றோடு அனுப்புனதில்லையே. இப்போ நீ இதை குடிக்காமல் போனால் நான் உன் வீட்டு பக்கம் வரவே மாட்டேன். ரங்கா, என்ன பேசுகிற நீ? இப்பென்ன, இந்த காஃபியை குடிக்கணும் அவ்வளோதானே, குடு. சாமிநாதன் கை நீட்ட ஆவலாய் எடுத்து கொடுத்தார் ரங்கநாதன். ஆறிப்போன காஃபியை கடகடவென வாயில் ஊற்றிய நேரம் வீட்டிற்குள் பாத்திரங்களின் ஒளியோடு ஆனந்தியின் குரலும் ஓங்கி ஒலித்தது. எப்போ பாரு காஃபி, யார் வந்தாலும் காஃபி. இப்படி வந்தவன் போனவனுக்கெல்லாம் போட்டு கொடுத்த காஃபிக்கான காசை சேர்த்து வச்சிருந்தா கூட 4 நகை சேர்த்திருக்கலாம். சாமிநாதனின் தொண்டைக்குழி அடைத்து கொண்டது. உள்ளே இறங்கிய பானம் வேப்பஞ்சாராய் கசந்தது. ரங்கநாதன் நண்பனின் கையை பற்றி நெஞ்சில் வைத்து கொண்டார். சாமி, மன்னிச்சிடு சாமி. அவ ஏதோ கோபத்தில் பேசிட்டா, மன்னிச்சிடுடா. விடுரங்கா, நீ வருத்தப்படாத. நம்ம பொண்ணு தானே, பேசிட்டு போகட்டும். சாமி, வர வர இவளோட போக்கே சரியில்லடா. காரணமே இல்லாமல் கோபப்படுறா. கையில் கிடச்சதை தூக்கி உடைக்கிறா. தாறுமாறா பேசுகிறா. அதிகம் கண்டிக்கவும் எனக்கு பயமாக இருக்குடா. இந்த காலத்தில் பிள்ளைகளை உரிமையோடு அதட்டக்கூட முடியலையே. நான் என்ன பண்ணுவேன்? ரங்கா, நான் சொல்கிற மாதிரி செய்றியா? சொல்லு சாமி. முதல்ல உன் பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வை, எல்லாம் சரியாயிடும். சாமி, இதுக்கு மேலேயும் காலம் கடத்தினா நமக்கு தான் நட்டம். போய் உன் வசதிக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு பையனை பாரு. சாமி, கல்யாண காரியம்னா சும்மாவா? பணத்துக்கு எங்கே போவேன்? ஏண்டா, 30 வருஷமாக ஒரே கம்பெனியில் தானே வேலை செய்கிறா. அவங்கக்கிட்ட கேளு. கடனாவோ இல்லை லோனாவோ கேளு. சம்பளத்தில் பிடிச்சிக்க சொல்லு. தெரிஞ்சவங்கக்கிட்ட எல்லாம் கொஞ்சம் வாங்கு. கல்யாணம்னா 4 பேர்கிட்ட கடன் வாங்கி தாண்டா ஆகணும். கடனுக்கு பயந்தா பெரிய இழப்பாகிடும், புரியுதா? முதல்ல கல்யாண ஏற்பாட்டை செய். நானும் என்னால் முடிஞ்ச உதவியை செய்கிறேன். சாமி, பணமாக கொடுத்து உதவ முடியலானாலும் காஃபி டீயாவது கொடுக்க மாட்டேனா என்ற நண்பனை ஆற தழுவி கொண்டார் ரங்கநாதன். ரங்கா, நீ கல்யாண ஏற்பாட்டை கவனி. பையன் நல்லவனானு மட்டும் பாரு. அதில் கோட்டை விட்டுடாத, சரியா? சரிப்பா. நம்ம அபிராமிக்கு ஏதாவது பார்த்துருக்கியா நீ? பார்க்கணும், சீக்கிரமே பார்க்கணும். நமக்காக நம்ம பிள்ளைங்க பொறுமையாக காத்துட்ருக்கு. நாம் இனிமேலும் தாமதிக்காமல் அதுகளுக்கு ஒரு நல்லதை பண்ணிடணும். சாமி, பவுனு விலையை பார்த்தியா? இந்த விலையில் நாம் என்னப்பா வாங்க முடியும்? ஒரு 5 சவரனாவது போட வேண்டாமா? அதுக்கே 1 லட்சம் தாண்டுமே. என்ன நம்பி யாருப்பா அவ்வளவு கடன் தருவாங்க? வருத்தப்படாத ரங்கா. ஏழைங்க கஷ்டப்பட்டா அந்த ஆண்டவனே இறங்கி வருவார். நீ மாப்பிள்ளையை பாரு, மற்றதெல்லாம் தானாக கிடைக்கும். அப்படியா சொல்கிறா?
ஆமாம் ரங்கா, நாமளும் எவ்வளவு காலம்தான் யோசிக்கிறது? துணிஞ்சு இறங்குவோம். நம்ம கையில் வலு இருக்கு, உழைச்சி கடனை அடைச்சிடலாம். தைரியமாறு, நான் புறப்படட்டுமா? சரிப்பா, என்னவோ நீ சொன்னதை கேட்ட பிறகு என் மனசுக்கே ஒரு தெம்பாத்தான் இருக்கு. இதே தெம்போட கல்யாண ஏற்பாட்டை கவனி. எனக்கு வியாபாரத்துக்கு நேரமாச்சு. தெய்வானை தேடுவா, நான் வரேன். நண்பனின் தோளை தட்டி கொடுத்து விட்டு உற்சாகமாய் புறப்பட்டார் சாமிநாதன். சாமிநாதனுக்குமே மனதில் ஒரு திடம் ஏற்பட்டு தான் இருந்தது. ஆனந்தியும் அபிராமியைப் போல நல்ல பெண்தான். வீட்டுக்குள்ளேயே அடைந்து தனக்குள் குமைந்துதான் இப்படி மாறிவிட்டாள். அவளுக்கும் வெறுப்பும் சலிப்பும் வரத்தானே செய்யும். அதைத்தான் இப்படி வார்த்தைகளாய் கொட்டுகிறாள். இதே நிலை அபிராமிக்கும் வந்துவிடக்கூடாது. அதற்குள் தன் சக்திக்கேற்ற இடமாய் பார்த்து முடித்துவிட வேண்டும். பணம் செலவு, அதை பார்த்து கொள்ளலாம். சீட்டு பணம் இருக்கிறது, கமல் மூக்குத்தி இருக்கிறது. கிரிதரனிடம் கொஞ்சம் கேட்டு பார்க்க வேண்டும். தங்கையின் திருமணத்திற்கென்று கேட்டால் தராமலா போய்விடுவான். அவனும் இப்போது சொந்த வீடு, நல்ல வருமானம் என அமோகமாய்தானே வாழ்கிறான். நிச்சயம் உதவி செய்வான். இது அவன் கடமையாயிற்றே. முதலில் நாகுவை பார்த்து இருப்பதில் நல்லவரனாய் பார்க்க சொல்ல வேண்டும். பையனும் கண்ணுக்கு லட்சணமாய் இருக்க வேண்டும். மனதிற்குள் உற்சாகமான எண்ணங்களுடன் வீட்டை நெருங்கியவரின் நெற்றி சுருங்கியது. மூத்தவளின் குழந்தைகள் வாசலில் விளையாடி கொண்டிருக்க மகாலட்சுமியின் குரல் வாசல் வரை கேட்க சாமிநாதனின் நடை தடைபட்டது. என்ன பிரச்சனையோடு வந்திருப்பாள்? ஐ, தாத்தா வந்தாச்சு. குழந்தைகள் உற்சாக கூக்குரலோடு ஓடி வந்து சாமிநாதனை கட்டிக்கொள்ள முகம் முழுக்க புன்னகையோடு வெளியே வந்தாள் மகாலட்சுமி. அப்பா, வாங்கப்பா. வாம்மா, நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன்ப்பா. உள்ளே வாங்கப்பா. மாப்பிள்ளை வரலையாம்மா? இப்போதான் கடைத்தெருவுக்கு போனாருப்பா. வந்து உட்காருங்க. பணியாரம் செய்து கொண்டாந்துருக்கேன்ப்பா, எடுத்துட்டு வரேன். மகாலட்சுமி உற்சாகமாய் நகர வியப்பாய் நாட்காலியில் அமர்ந்தார் சாமிநாதன். மருமகனும் வந்திருக்கிறான் என்றால் இம்முறை ஏதேனும் பெரிதா எதிர்பார்த்து வந்திருக்கிறார்களோ? சீட்டு பணம் பற்றி மூச்சு விடக்கூடாது என்று சொல்லியிருந்தேனே, யாரேனும் சொல்லிவிட்டார்களா? அடுக்கலையில் சுண்டல் தாளிக்கும் ஓசையும் மனமும் வந்தது. தெய்வானியிடம் கேட்டுவிடலாம் என எழ முயன்ற போது சிறு தட்டில் 4 பணியாரங்களையும் ஒரு செம்பில் நீரும் கொண்டு வந்தாள் மகாலட்சுமி. பால் பணியாரம்பா, பஞ்சாட்டம் இருக்கு, சாப்பிடுங்கப்பா என்றவாறே தகப்பனின் காலடியில் அமர்ந்து கொண்டாள். மகளின் முகத்தை ஆராய்ந்து கொண்டே பணியாரத்தை எடுத்து கடித்தார். பஞ்சு போலத்தான் இருந்தது. குழப்பங்களை புறந்தள்ளி விட்டு வெகுவாய் ரசித்துண்டார். தந்தை உண்பதை புன்னகையோடு பார்த்த மகாலட்சுமி பெருமிதமாய் கேட்டாள். நல்லா இருக்காப்பா? அமிர்தமாக இருக்குமா. இன்னும் 2 எடுத்துகிட்டு வரவா? வேணாம்மா, நிறைய சாப்பிட்டா காஃபி சுண்டலை தூக்கிட்டு நடக்க முடியாது, பிறகு சாப்பிட்றேன். சரிப்பா. அப்புறம் எப்படியுமா இருக்கா? மாப்பிள்ளை ஏதாவது வேலைக்கு போகிறாரா? போகிறாருப்பா. பக்கத்தில் உள்ள லாரி கம்பெனியில் லோடுமேன் வேலை கிடச்சிருக்கு. 10 நாளாக போயிட்டு வர்றாருப்பா. ரொம்ப சந்தோஷம்மா. அப்பா, இதை விட சந்தோஷமான விஷயத்த சொல்ல தான் வந்திருக்கேன். என்னம்மா சொல்கிற? ரொம்ப சந்தோஷமான விஷயங்க. அதையும் நம்ம மாப்பிள்ளை ஏற்பாடு செய்திருக்காராம் என்றவாறே கணவனுக்கு காஃபியோடு வந்தாள் தெய்வானை. அப்படி என்ன சந்தோஷமான விஷயம்? நம்ம அபிக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கோம்ப்பா. மகாலட்சுமி ஆனந்தமாய் சொல்ல சாமிநாதனின் முகம் வளர்ந்தது. என்னம்மா சொல்கிறா? ஆமாம்ப்பா, பையன் இவரோட சித்தி புள்ளதான். நல்ல பையன், படிச்சிருக்கான். பேங்க்கில் பியூனாக இருக்கான். பொம்பளை பிள்ளைகளை எல்லாம் கட்டி கொடுத்தாச்சு. இவன் கடைசி பையன். பேங்க்கில் வேலை செய்கிறானா? ஆமாம்ப்பா, இப்போ ஒரு 6 மாதம் முன்னாடி தான் வேலை கிடச்சிருக்கு. இவர் சித்திக்கு நம்ம அபியை பார்த்தப்பவே பிடிச்சிருச்சாம். பிள்ளைக்கு வேலை கிடச்சதும் கேட்கலாம்னு இருந்தாங்களாம். நேற்று எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. எனக்கும் இவருக்கும் ரொம்ப சந்தோஷம். அதான் உங்ககிட்ட சொல்லலாம்னு ஓடி வந்தோம். என்னப்பா சொல்கிறீங்க? மகளின் வார்த்தையில் சாமிநாதனின் மனம் குளிர்ந்தது. அவர்களே விரும்பி பெண்ணை கேட்டது பெருமையான விஷயம்தான். அதிலும் மகாவின் உறவினர்கள் என்பதால் தங்கையை மகா கவனித்து கொள்வாள்தான். ஆனால் அவர்கள் எப்படி எதிர்பார்ப்பார்களோ தெரியலையே. ஏம்மா, பணம் நகையை பற்றி ஏதாவது சொன்னாங்களா? நிறைய எதிர்பார்க்குற மாதிரி தெரியலப்பா. எதுக்கும் நீங்கள் ஒரு தரம் நேரில் பார்த்து பேசினா நல்லாயிருக்கும். ஆமாங்க, எனக்கு என்னவோ இந்த இடம் எப்படியும் அமைஞ்சிடும்னு தோணுது. நாளைக்கே நல்ல முகூர்த்த நாள் தான். நாளைக்கு போயிட்டு வந்துடுறீங்களா? ஆர்வமாய் கேட்ட மனைவியை பார்த்து புன்னகைத்தார் சாமிநாதன். நல்ல நாளெல்லாம் பார்த்துட்டியா? காலண்டரில் தான் பார்த்தோம். ஆமாம், அபியை எங்கே காணோம்? கோவிலுக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையாச்சே. கோவிலை பெருக்கி கழுவி விட்டுட்டு தான் வருவா. ஏதோ அந்த அம்மன் இவ்வளவு தூரம் நல்லது செய்தாலே. சரிம்மா, நான் நாளைக்கே போய் பேசுகிறேன். அதே வீட்டில் தானே இருக்காங்க. அது அவங்க சொந்த வீடுப்பா. அப்போ சரிம்மா, நான் நாளைக்கு போய் பேசுகிறேன்.
பார்த்து பேசுங்கப்பா. பொண்ணு அழகாக இருந்தால் போதும்னு சொன்னாங்க. என் பிள்ளைகளுக்கு மொட்டை போடும்போது நம்ம அபியை பார்த்துருக்காங்க. அப்போவே பிடிச்சு போச்சாம். அதனால் எப்படியும் இந்த இடம் அமைஞ்சிடும். அமைஞ்சா சந்தோஷம்தாம்மா. சரி, நான் வியாபாரத்துக்கு கிளம்புறேன். நேரமாகி போச்சு. நானும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவேன்ப்பா. ஏம்மா 2 நாள் இருந்துட்டு போயேன்? இல்லைப்பா, இந்த 10 நாளாக தான் ஒழுங்காக வேலைக்கு போகிறாரு. இந்த நேரம் லீவு போட்டால் சரியாக வராது. சரிம்மா, அப்போ இருட்டுறதுக்குள்ளே கிளம்பிடுங்க. பிள்ளைகளை கவனமாக பார்த்துக்கா. சரிப்பா. தெய்வா, காஃபியெல்லாம் ஊற்றியாச்சா? எல்லாம் ரெடியாக இருக்குங்க. சரி, நான் கிளம்புறேன். புள்ள புறப்படும்போது கை செலவுக்கு எதுனா கொடுத்து விடு. சரிங்க. மகா, அப்பா போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாங்கப்பா. பேராண்டிகளா, தாத்தா வியாபாரத்துக்கு போயிட்டு வரட்டுமாடா? சரி தாத்தா, டாட்டா. டாட்டா. சிரிப்போடு கையசைத்து விட்டு வலக்கையில் காஃபி பாத்திரத்தையும் இடக்கையில் சுண்டல் வாளியோடு பிளாஸ்டிக் காஃபி டம்ளரோடு காலில் செருப்பை மாட்டிக்கொண்டு புறப்பட்டார் சாமிநாதன். இரவு வளர்பிறை நிலவு ஒளியை வாரி வழங்கி கொண்டிருக்க உறக்கம் வராமல் வெளித்தனையில் படுத்திருந்தார் சாமிநாதன். திருமண செலவை எப்படி சமாளிப்பது என மனம் சிந்தித்து கொண்டிருந்தது. என்னங்க, ஏன் வெளியில் படுத்துட்டீங்க? உள்ள வாங்க என்ற மனைவியை கண்டதும் எழுந்தமர்ந்தார். தெய்வா, இப்படி உட்காரேன். என்னங்க, எனக்கு தூக்கமே வரல. ஒரு மாதிரி படபடப்பாக இருக்கு. ஏங்க? இல்லை, நாளைக்கு அந்த அம்மா என்ன கேட்பாங்களோ எப்படி பேசுவாங்களோன்னு இருக்கு. ஏன் தெய்வா? ஒருவேளை ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்தா என்ன செய்கிறது? மகா சொல்கிறத பார்த்தா அவங்க எதையும் எதிர்பார்க்கலன்னு தான் தோணுது. அதுக்காக நம்ம பிள்ளையை வெறுங்கலத்தோடு அனுப்ப முடியாதே. ஆமாம், அதனால் தெளிவாக சொல்லிடுங்க. எங்களால் 5 சவரன் தான், இல்லை 7 சவரன் போடுறோம்னு சொல்லிடுங்க. அப்புறம் கல்யாண செலவு, சீர்சாமான்னு ஏகப்பட்ட செலவு இருக்கே. எப்படி சமாளிக்க போகிறோம் தெய்வா? 7 சவரன்னா செய்கூலி சேதாரம் 2 லட்சம் கிட்ட வந்துடுமே. அபிகாதில் 1/4 சவரன் கமல் கிடக்கு. அவள் சடங்குக்கு வந்த மோதிரம் ஒன்று இருக்கு. என் கமல் உடஞ்சி கிடக்கே, அது ஒரு 1/2 சவரன். மொத்தம் 1 சவரன் ஆச்சா? தெய்வா, அப்போ உனக்கு கமல்? அதான் பித்தளை கமல் இருக்கே, அதை விடுங்க. அப்புறம் என் கழுத்து சாமான் ஒரு 3/4 சவரன். மாங்கல்யம் போக 3 சவரன் ஆகும். ஏங்க, நாம் என்ன பேங்க்லேயே பணம் போட்டு வச்சுருக்கோம்? இருக்கிறத வச்சு சமாளிப்போம். இல்லைம்மா, உனக்கு கவரிங் சாமான் ஒத்துக்காதே, புண்ணாகி போச்சு. கழுத்தில் எப்படிம்மா போடுவா? மஞ்ச கயிறு இருக்குதே, அது போதுங்க. தெய்வா, இதுக்கெல்லாம் யோசிக்கக்கூடாதுங்க. நல்ல நேரம் தானாக வரும்போது அப்படி இப்படி புரட்டி சமாளிக்கணும். இப்போ மொத்தம் 4 சவரனாச்சா? சீட்டு பணத்தை எடுத்து இந்த பழைய சாமானெல்லாம் போட்டு மிச்சத்துக்கு அந்த பணத்தையும் வச்சு ஒரு கமல் ஜிமிக்கியும் ஒரு செயினும் செய்துடுவோம். சரி தெய்வா. மிச்சம் 3 சவரனுக்கு கிரிக்கிட்ட ஏற்பாடு செய்ய சொல்லுவோம். செய்வானா? செய்துதான் ஆகணும். என் நகை நட்டெல்லாம் விற்றுதானே அவனை படிக்க வச்சிங்க, வேலை வாங்கி கொடுத்தீங்க. இப்போ அந்த நகையெல்லாம் இருந்தால் நாம் யார் கையையும் எதிர்பார்க்காம பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சிருக்கலாம். இதையெல்லாம் சொல்லி அவனை பணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுவோம். முதல்ல மாப்பிள்ளை வீட்டில் போய் பேசிட்டு பிறகு கிரி வீட்டுக்கு போவோம். விஷயத்தை சொன்னால் சரின்னு சொல்லுவான். கையில் காசு இல்லைன்னா அவன் பொண்டாட்டி நகையை தருவான். பெரியவளுக்கு தான் எதுவும் செய்யலா. 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க, எல்லாம் செய்வான். நியாயமாக பார்த்தா அவன்தான் எல்லாத்தையும் செய்யணும். நாம் போய் பேசுவோம், எல்லாம் சமாளிச்சுடலாம். காலையில் எழுந்துக்கணும், இப்போ வந்து தூங்குங்க. தெய்வானை நம்பிக்கையோடு எழுந்து செல்ல சாமிநாதனின் மனம் வெகுவாய் கலங்கி தவித்தது. இதெல்லாம் நடக்குமா? கிரி பணம் தருவானா? ஏனோ தன் மகனின் மீது அவருக்கு துளியும் நம்பிக்கை இல்லை. கிரிதரனின் மீது மட்டும்தான் நம்பிக்கை இல்லாமல் இருந்தார் சாமிநாதன். ஆனால் மாப்பிள்ளையின் தாயார் பேசியதை கேட்டதும் அவரது மொத்த நம்பிக்கையும் ஆட்டம் கண்டது. வந்தவரை வரவேற்று காஃபி கொடுக்கும் வரை இனிமையாய் பேசிய மரகதம்மாள் கல்யாண பேச்சை துவங்கியதும் கராராய் சொல்லிவிட்டாள். பொண்ணுக்கு 15 சவரன் போட்டுடுங்க. மாப்பிள்ளைக்கு 3 சவரனில் தனியாக செயின் போட்டுடணும். கல்யாண செலவு உங்களது தான். வரவேற்பை நாங்கள் எங்கள் செலவில் செஞ்சுடுவோம். அதே மாதிரி சாப்பாடும் அருமையாக இருக்கணும். யாரும் ஒரு குறை சொல்லக்கூடாது. குறைஞ்சது 7 வகை கூட்டு இருக்கணும். மரகதம்மா வீட்டு கல்யாணத்தில் சாப்பிட்ட விருந்து மாதிரி எங்கேயும் சாப்பிட்டதில்லைன்னு வந்தவங்க சொல்லணும். மற்றபடி ஃபோட்டோ வீடியோ எல்லாம் உங்கள் விருப்பம். நான் ரொம்ப ஆசைப்படுறது கிடையாது. மற்றவங்க மாதிரி என் பிள்ளைக்கு கார் கொடு, பைக் கொடுன்னெல்லாம் கேட்க மாட்டேன். நீங்களே ஆசைப்பட்டு கொடுத்தா மறுக்க மாட்டோம், அது உங்கள் விருப்பம். என் பிள்ளைக்கு 1000 இடத்துலேருந்து பெண் தர வராங்க. 50 பவுன் 80 பவுன் தரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அதிலெல்லாம் விருப்பம் இல்லைங்க. நமக்கு குடும்பம் முக்கியம் இல்லையா? உங்கள் பொண்ணு அம்மா நாட்டம் அழகாக இருக்காளே, அதான் சிம்பிளாக கேட்டேன். என்ன, உங்களுக்கு சம்மதம் தானே? சம்மதம்னா நல்ல நாளை பார்த்து வெத்தலை பாக்கு மாற்றிக்கலாம். என்ன சொல்கிறீங்க?
எதிராளிக்கு பேச வாய்ப்பே கொடுக்காமல் தான் பேச வேண்டியவை அனைத்தும் பேசி முடித்த மரகதம்மாவை கண்டு உறைந்து போயிருந்தார் சாமிநாதன். அவரால் இன்னும் அந்த அம்மாவின் வார்த்தைகளை கிரகித்து கொள்ள முடியவில்லை. அவர் நினைத்து வந்ததென்ன, இங்கே நடப்பதென்ன? என்ன இப்படி ஒன்றும் பேசாமல் இருந்தால் எப்படி? மரகதம்மாள் மீண்டும் கேட்க திடுக்கிட்டு விழித்தார். சொல்லுங்கம்மா. அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனே, இனிமே நீங்கள் தான் சொல்லணும். அது 18 சவரன்னா கொஞ்சம் கம்மி தான். என்ன பண்ணுறது, நாமெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றாகிட்டோம். குருமூர்த்தியோட மாமனாராச்சே, உங்ககிட்ட இதை விட அதிகமாக எப்படி கேட்கிறது? மரகதம்மாள் நாசூக்காய் கேட்க தொண்டையை செருமியபடி எழுந்து கொண்டார் சாமிநாதன். என்ன எழுந்துட்டீங்க? இல்லை, நான் வீட்டில் போய் கலந்து பேசிட்டு. தாராளமாக பேசுங்க, ஆனால் முடிவை சீக்கிரமாக சொல்லிடுங்க. ஏன்னா இது இல்லைன்னா எங்களுக்கு அடுத்த இடம் ரெடியாக இருக்குது. சொல்கிறோம்மா, நான் கிளம்புறேன் என்றவர் பெருமூச்சோடு வெளியேறினார். பேருந்து நிறுத்தத்தை நோக்கி நடக்க துவங்கினார். காலையில் வந்தபோது இருந்த உற்சாகம் சுத்தமாய் தொலைந்து போயிருந்தது. நம்பிக்கை கோட்டை சரிந்து போனது. எப்படி முடியும்? முழுதாய் ஒற்றை சவரன் நகை வாங்கவே வருடக்கணக்காய் போராடுகிறோம். இதில் 18 சவரனுக்கு எங்கே போவது? திருமணத்தை எளிமையாய் கோவிலில் வைத்து கொள்ளலாம் என்றால் தெய்வானை. இந்த அம்மாளுக்கு பெரிய கல்யாண மண்டபம் வேண்டுமாமே, அதிலும் 7 வகை கூட்டு வேறு. காய்கறிகளின் விலையை பற்றி இந்த அம்மாளுக்கு தெரியாதோ? இதில் கார்பை கேட்க மாட்டேன் என்று பெருமை வேறு. பியூனுக்கே இப்படி என்றால் மேனேஜராக இருந்தால் இன்னும் என்னென்ன கேட்டிருப்பார்கள். ஆண்டவா, இதையெல்லாம் வீட்டில் போய் எப்படி சொல்வேன்? காலையில் மலர்ந்த முகத்தோடு வழி அனுப்பிய மகளிடம் என்ன பதில் சொல்வது? என் வரவுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கும் மனைவியிடம் என்ன சொல்வது? இந்த அம்மாளுக்கு என் நிலை தெரியாதா? தெரிந்தே இப்படி பட்டியலை நீட்டுகிறாளே, என்ன ஒரு பேராசை! பெண்ணும் லட்சணமாக இருக்க வேண்டும், பொண்ணும் கொட்டி கொடுக்க வேண்டும். 2 பெண் குழந்தைகளை பெற்ற என் பாடே இப்படி என்றால் 4-5 பெண் மக்களை பெற்றவர்களின் கதி? மனக்குளம் கவலையில் கலங்க பேருந்து நிறுத்தத்தை நெருங்கினார். சாலையோரமாய் நின்ற பிரம்மாண்டமான திருமண மண்டபத்தில் ஏதோ பெரிய இடத்து கல்யாணம் போலும். சாலையோரமாய் வரிசையாய் 50க்கும் மேற்பட்ட கார்கள் நின்றன. பேரணி போல் கூட்டம் திரண்டு மண்டபத்திற்குள் நுழைந்து கொண்டிருந்தது. தயக்கமாய் நின்றார் சாமிநாதன். மண்டபத்திற்குள் ஒலித்த மங்கள இசை ஒளிபெருக்கி மூலம் வெளியே கேட்டது. கெட்டி மேளம் உச்சஸ்தாயியில் முழங்க சாமிநாதன் கண்மூடி ரசித்தார். உடல் முழுக்க சிலிர்த்தது. கண்கள் பணிக்க இமைகளை பிரித்தார். மண்டப வாயில் அருகே உயரமாய் அகலமாய் மணமக்களின் உருவம் பொறிக்கப்பட்டிருந்த பேனரில் பார்வை பதிந்தது. கோட் சூட்டோடு மாப்பிள்ளை நிற்க உடல் முழுக்க தங்க நகை போர்த்தப்பட்டு புன்னகைத்தாள் மணப்பெண். அந்த படத்தை உற்று பார்த்தார். ஒரு கணம், ஒரே கணம். அந்த மணமகளின் முகம் மறைந்த அபிராமியின் முகம் தோன்றி புன்னகைத்தது. மறுகணமே உருவம் மாறிவிட பெருமூச்சு விட்டார். காலம் முழுக்க கற்பனையிலேயே கழிந்து விடுமோ? மீண்டும் நடக்க துவங்க சாலையோரத்தில் அரசு மரத்தடியில் அமர்ந்திருந்த ராஜகணபதி கண்ணில் பட்டார். சாமிநாதன் நெஞ்சம் கொதித்து போனது. செருப்பை ஓரமாய் கலற்றி விட்டுவிட்டு விடுவிடுவன விநாயகரை நெருங்கினார். ஏம்பா, இது உனக்கே நியாயமா? எத்தனை கஷ்டத்திலும் உனக்கு எட்டனா கற்பூரம் கொளுத்தாம நான் என்னைக்காவது பொழப்புக்கு போயிருக்கேனா? விடிஞ்சு எழுந்தா உன்னைத்தான் கும்பிடுறேன். சடைஞ்சு படுக்கையில் சாயும்போதும் உன்னாமத்தை தான் சொல்கிறேன். எனக்குன்னு என்னையா செய்திருக்க நீ? ஒத்த புள்ள 7-8 வருஷமாக போராடுறேன், அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிடலாம்னு. வர்றவனெல்லாம் வரதட்சணை கேட்குறானே. இந்த வெறும்பையிலால் எதுவும் கொடுக்க முடியலையே. இதோ இந்த இடம் எப்படியும் அமைஞ்சிடும்னு நம்பிக்கையோடு வந்தேன். போச்சு. 18 சவரனுக்கு நான் எங்கே போவேன்? என் பிள்ளையை எப்படி கரையேற்ற போகிறேன்? என்ன செய்வேன்? என்னை இப்படி கஷ்டப்படுத்துறியே. கஷ்டப்பட்டவன் வாழ்க்கையில் விடிவே வராதா? அப்போ நீங்கள்லாம் வெறும் கல்லுதானா? உன்னை கையெடுத்து கும்பிடுறவனுக்கு கண்ணீரும் வேதனையும் தான் மிஞ்சுமா? போதும்பா, உன்னை கும்பிட்டதும் போதும், நீ எனக்கு செய்த உபகாரமும் போதும். இனிமே என் வாழ்நாளில் உன்னை கையெடுத்து கும்பிட மாட்டேன், கும்பிடவே மாட்டேன். கண்களில் பொங்கிய நீரை துடைத்தெறிந்து விட்டு வெளியேறினார். கால்களில் செருப்பை மாட்டிவிட்டு விடுவிடுவென நடக்க துவங்கினார். மனம் ஆர்ப்பரித்து கொண்டிருந்தது. மதிய வெயில் தகக்க துவங்கியது. காலையில் சாப்பிடாமல் வந்ததில் வயிறு தன் பசியை வெளிக்காட்ட துவங்கியது. எதை பற்றியும் சிந்திக்காமல் பேருந்து நிறுத்தத்தை அடைந்தார். வரிசையாய் நின்ற பேருந்துகளில் கூட்டம் நிரம்பி வழிய அவற்றை ஒதுக்கிவிட்டு காலியாய் நின்ற பேருந்தில் ஏறி அமர்ந்து கொண்டார். வெளியே நின்று கொண்டிருந்த நடத்துனர் சாமிநாதனிடம் குரல் கொடுத்தார். பெரியவரே, இந்த பஸ் கிளம்ப நேரமாகும். எப்போ கிளம்பும்? இன்னும் 40 நிமிஷம் ஆகும். பரவாயில்லப்பா, மற்ற பஸ்ஸில் கூட்டமாக இருக்குது, நான் இதிலேயே இருக்கேன். அப்ப சரி என்றவர் டீ கடை நோக்கி செல்ல சாமிநாதன் ஆயாசமாய் இருக்கையில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டார். கால்கள் கடுத்தன.
செருப்பை கழற்றி விட்டு காலை நீட்டிய போது அது தட்டுப்பட்டது. சட்டென கண்களை திறந்தார். யார் மீதேனும் மிதித்து விட்டோமா? பதறி விழித்தவர் முன்னிருக்கையில் ஒருவரும் இல்லை என தெரிந்து நிம்மதியடைந்தார். யாரும் இல்லை என்றதும் பார்வையை கீழே வீசினார். முன்னிருக்கையின் கீழே அந்த பை இருந்தது. ஏதோ திருமண தாம்பூலத்தின் போது அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட சிறிய பை. யாரோ பயணம் செய்கையில் மறந்து விட்டு விட்டார்களோ? சாமிநாதன் தயக்கமாய் ஒரு முறை முன்னும் பின்னும் திரும்பி பார்க்க பேருந்தில் எவரும் ஏறியிருக்கவில்லை. மெதுவாய் குனிந்த அந்த பையை எடுத்து மடியில் வைத்தார். மனம் திடும் திடுமென அடித்து கொண்டது. பயமாய் எச்சிலை விழுங்கியவாறே மீண்டும் ஒரு முறை சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு நடுங்கும் விரல்களால் அந்த பையை மெல்ல திறந்தவர் பலமாய் அதிர்ந்தார். தன் கண்களையே நம்ப முடியாமல் மீண்டும் பார்த்தார் சாமிநாதன். பைக்குள் துணியால் சுற்றப்பட்டிருந்த பொட்டலம் வெளியே தலை நீட்டி கொண்டிருந்தது. நகைகள்தான், சுத்தமான தங்க நகைகள். சாமிநாதனின் விழிகள் அதிர்ச்சியிலும் வியப்பிலும் ஆனந்தத்திலும் பெரிதாய் விரிந்தன. யாரேனும் தன்னை கவனிக்கிறார்களா என ஒரு முறை ஆராய்ந்துவிட்டு மீண்டும் பையை பார்த்தார். கனமாயிருந்த துணி பொட்டலத்தை மெல்ல பிரித்தார். கண்கள் இன்னம் விரிந்தது. எல்லாமே பழைய நகைகள். 3 வட பட்டை சங்கிலி, பெரிய மாங்காய் மாலை, கழுத்தை ஒட்டி போடும் அட்டிகை 2, 10க்கு மேற்பட்ட வளையல்கள், சின்னதாய் 4 மோதிரங்கள். சாமிநாதனுக்கு மயக்கமே வந்தது. மீண்டும் ஆர்வமாய் பையை குடைந்தார். பையின் உட்பக்காரியில் ஏதோ புடைத்து கொண்டிருக்க அதன் ஜிப்பை திறந்தார். 2 500 ரூபாய் கட்டுகள் அடக்கமாய் அமர்ந்திருந்தது. சாமிநாதன் மிதக்க துவங்கினார். இதென்ன அதிசயம்! ஆண்டவா, இதுவும் உன் திருவிளையாடல்தானா? உன்மீது கோபித்து கொண்டேன் என்பதற்காக என் வேதனையை தீர்க்க நீதான் இதை தந்தாயா? என் மகளுக்கு போட நகையும் தந்து திருமண செலவுக்கு பணமும் தந்தாயா? உன் கருணையே கருணை. கண்கள் பணிக்க பையை நெஞ்சோடு அணைத்து கொண்டார். போதும், இது போதும். அபியின் திருமணத்தை ஜாம் ஜாம் என்று நடத்திவிடலாம். தெய்வாவின் தாலியை விற்க வேண்டாம். அவளது கமலையும் புதுப்பித்து கொடுத்து விடலாம். மீதமிருக்கும் நகைகளை ரங்கநாதனுக்கு கொடுத்து உதவலாம். பாவம், கடன் வாங்க சங்கடப்படுவான். ஆனந்தியை கரையேற்ற தன்னால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும். இது இறைவன் தந்த பரிசு. நமக்கு மட்டுமல்ல, பிறருக்கும் உதவட்டும். சாமிநாதனின் வெள்ளை மனம் இப்படித்தான் நினைத்தது. அவரின் வறுமை நிலை கண்டு இறைவனே கொண்டு வந்து போட்ட புதையலாகத்தான் அதை நினைத்தார். பேருந்திற்குள் ஆட்கள் ஏற துவங்க பையை மடித்து மடியில் பதுக்கி கொண்டார். பேருந்து எப்போது புறப்படும் என தவிக்கும்போது ஓட்டுநர் தன் இருக்கையில் ஏறி அமர்ந்ததும் நடத்துனர் விசில் கொடுக்க பேருந்து புறப்பட்டது. நிம்மதி உணர்வோடு சாமிநாதன் பையை பத்திரப்படுத்தி கொண்ட நேரம் பேருந்து நிலையத்தை விட்டு வெளியேற துவங்கிய பேருந்து நின்றது. 4-5 பேர் திமுதிமுவென ஏற பேருந்து முழுக்க பரபரப்பானது. சாமிநாதனின் கவனம் முழுக்க பையின் மீதே இருக்க அவர் செவியை முதலில் எதுவும் தீண்டவில்லை. திடீரென கேட்ட அழுகுரலில் திடுக்கிட்டு நிமிர்ந்தார். அவரது வயதை ஒத்த தம்பதிகள் நடத்துனரிடம் கண்ணீர் விட்டு கொண்டிருந்தனர். ஐயா, எனக்கு நல்லா நினைவு இருக்கியா? பஸ்ஸை விட்டு இறங்குறதுக்கு முன்னால் கூட பை என் கையில் தான் இருந்துச்சு. இப்போ நகைக்கடியில் போய் நின்ன பிறகு தான் தேடினோம், பையை காணோம். அதுக்கு நான் என்னையா பண்ண முடியும்? எல்லாரும் இறங்கினதும் நானும் இறங்கிட்டேன். இதோ இப்போதான் ஏறி இருக்கேன். நான் எந்த பையையும் பார்க்கலையா? சாமி, பையில் இருந்தது மொத்தம் 70 பவுனு சாமி. என் பொண்ணு கல்யாணத்துக்காக என் பொஞ்சாதி நகையை எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். பழசை கொடுத்துட்டு புதுசாக மாற்ற ரொக்கமாக 1 லட்சம் பணமும் அந்த பையில தானியா வச்சுருந்தேன். அந்த பெரியவர் கண்ணீருடன் மன்றாட சுளீரென்றது சாமிநாதனுக்கு. அவரது கைகள் அனிச்சையாய் அந்த பையை வேட்டியின் மடிப்பிற்குள் மறைத்து கொண்டது. நடத்துனர் நெற்றியில் அறைந்து கொண்டார். என்ன பெரியவரே, கல்யாணத்துக்கு நகை வாங்க போகிறவர் இப்படி அஜாக்கிரதையாக இருக்கலாமா? இவ்வளவு பணத்தையும் நகையையும் வச்சுட்டு எப்படி டவுன் பஸ்ஸில் ஏறினீங்க? கார் பிடிச்சு போயிருக்கலாம்ல? போயிருக்கணும் தான். 7 பேர் போகிறோமே, பேசாமல் பஸ்ஸில் போயிடலாம்னு நினச்சோம். நல்லா நினச்சிங்க. 500 ரூபாய்க்கு கணக்கு பார்த்து இப்போ லட்சக்கணக்கில் கோட்டை விட்டுட்டு நிற்கிறீங்களே. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என் பை இங்கே தான் இருக்கும்னு நம்பிக்கையோடு வந்திருக்கேன். இதோ பாருங்க, பை என் கண்ணில் படலை. எதுக்கும் தேடி பாருங்க. ஏற்கனவே 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. சீக்கிரமாக தேடுங்க. சரிங்க என்றவர் உடன் வந்தவர்களிடம் திரும்பினார். எப்பா, கொஞ்சம் தேடுங்கப்பா. மகமாயி, என் பையை கண்ணில் காட்டிடுமா என கண்ணீரை துடைத்து விட்டு தேடத் துவங்கினார். சாமிநாதனின் இதயம் பலமாய் அதிர துவங்கியது. அவர்கள் ஒவ்வொரு இருக்கையாய் தேடி வர மனதை கல்லாக்கி கொண்டு இருக்கையில் சாய்ந்து உறங்குவதாய் பாவனை செய்தார். ஓட்டுநர் கோபமாய் குரல் கொடுத்தார். யோ, முதல்ல எங்காவது போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கய்யா. அவ்வளவு கூட்டத்தில் பையை கண்டவன் விட்டுட்டு போயிருப்பானா? எங்கே கொண்டுட்டு போனானோ? அதானே, 10 ரூபா கீழே கிடந்தாலே யாரும் விடமாட்டாங்க.
இதில் பை நிறைய பணமும் நகையும் கிடைச்சா யார் தருவாங்க? பஸ் நின்று 3/4 மணி நேரம் ஆகுது. எடுத்தவன் இப்போ எத்தனை கிலோமீட்டர் தூரம் போயிருப்பானோ. நீங்கள் இங்கே தேடுறதே வேஸ்ட். நகை விற்கிற விலையில் இம்புட்டு நகை கிடைச்சா யாருக்காவது திருப்பி தர மனசு வருமா? ஓட்டுநரோடு சேர்த்து பயணிகளும் தங்கள் கருத்துக்களை சொல்ல அந்த பெரிய மனிதர் குலுங்கி குலுங்கி ஆளத் துவங்கினார். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இது என் பொண்ணு கல்யாணத்துக்கான நகை. இது மட்டும் கிடைக்கலன்னா என் பொண்ணு கல்யாணமே நின்று போயிடும். அம்மா, ஐயா, யாராவது பைய பார்த்தா தந்துடுங்க ஐயா. உங்கள் குடும்பம் புள்ளகுட்டி எல்லாம் நீடூழி வாழும்மா. ஒரு பொட்டப்புள்ள வாழ்க்கையை கெடுத்த பாவம் உங்களுக்கு வர வேண்டாம். எடுத்தவங்க தந்துடுங்க ஐயா. அவர் கைகூப்பி கெஞ்ச சம்மட்டியால் யாரோ ஓங்கி அடித்ததை போல் திடுக்கிட்டு விழித்தார் சாமிநாதன். கனவிலிருந்து விடுபட்டதை போல் உணர்ந்தார். மடி கனத்தது. ஐயோ, எப்பேற்பட்ட பாவத்தை செய்ய துணிந்தேன். என் மகள் திருமணத்திற்காக இன்னொரு பெண் பிள்ளையின் வாழ்க்கையை அழிக்க துணிந்தேனே. ஒன்றுக்கும் வக்கில்லாத எனக்கே என் மகளின் திருமணத்தை பற்றிய கனவு எத்தனையோ வருகிறதே. இந்த மனிதர் எத்தனை பாடுபட்டு இந்த நகையை சேர்த்திருப்பார். இந்த பணம் அவரது வியர்வையில் விளைந்ததல்லவா? இதை எப்படி நான் சொந்தமாக்கி கொள்ள துணிந்தேன்? ஐயோ, என் மனதிற்குள் எப்படி சாத்தான் புகுந்தான்? நான் எப்போது பாவியானேன்? அடுத்தவரின் பொருளை அபகரிக்கும் அளவிற்கு கேடுகெட்ட புத்தி எனக்கு எப்போது வந்தது? ஐயோ, இன்னும் 15 நாளில் கல்யாணமாச்சே. இந்த நகை இல்லைன்னா கல்யாணம் நின்று போயிடுமே. அப்புறம் நாம் உசுரோடு இருக்கணுமா? வேண்டாங்க, நாம் குடும்பத்தோடு செத்துடலாங்க. தலையில் அடித்து கொண்டு அந்த அம்மாளால் சாமிநாதன் குன்றி போனார். இப்போது மடியில் இருந்த பணம் பாவச்சுமையாய் இன்னும் கனத்தது. ஒரு குடும்பத்தின் உயிரையே குடிக்கும் இந்த யமன் எனக்கு வேண்டாம். அவசரமாய் வேட்டியை அவிழ்த்து பையை இருக்கைக்கு அடியில் தள்ளினார். பெரியவரே, நீங்கள் எவ்வளவு தேடினாலும் கிடைக்காது. எங்கள் நேரத்தையும் உங்கள் நேரத்தையும் வீணாக்காம ஸ்டேஷனில் போய் சொல்லுங்க என்றார் நடத்துனர். தம்பி, அங்கே போய் சொன்னால் கண்டுபிடிச்சிடுவாங்களா? பெரியவரே, நம்ம ஊரில் நல்லவங்களும் இருக்காங்க. அப்படி ஏதாவது ஒரு நல்ல மனசுக்காரர் கையில் உங்கள் பை கிடச்சிருந்தா பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஸ்டேஷனில் போய் ஒப்படைச்சிருப்பாங்க. எதுக்கும் நீங்கள் போய் ஒரு புகார் கொடுங்க. கஷ்டப்பட்ட பணம் வீணாக போகாது, எப்படியும் கிடைக்கும். தைரியமாக போங்க. கடவுளே, இப்படி கூட நடக்குமா? நடக்கும் பெரியவரே. எல்லாருமே பேராசக்காரங்க கிடையாது. நல்லவங்க 4 பேர் இருக்கிறதால தான் நம்ம ஊரில் இன்னும் மழை பெய்யுது. போங்கய்யா, எங்களுக்கும் நேரமாகுதே. சரி தம்பி, ஒரு வேளை யாராவது பைய பார்த்தா டிப்போவில் கொடுத்துடுங்க ஐயா. உங்களுக்கு புண்ணியமாக போகும். உங்கள் புள்ளகுட்டி நல்லா இருக்கும். அந்த பெரியவர் மீண்டும் கண்ணீரோடு கைகூப்ப சாமிநாதன் பதட்டமாய் குரல் கொடுத்தார். ஐயா, இதோ இங்கே ஒரு பை கிடக்குது, இதுவா பாருங்க என்றதும் மொத்த கூட்டமும் சாமிநாதனிடம் திரும்பியது. அந்த பெரியவர் பதறி துடித்து கூட்டத்தை விலக்கி கொண்டு ஓடி வர சாமிநாதன் குனிந்து அந்த பையை எடுத்து நீட்டினார். மரண தருவாயில் கிடந்தவனுக்கு உயிர் கிடைத்தது போல் அந்த பையை ஆவலாய் வாங்கி நெஞ்சோடு அணைத்து கொண்டு கண்ணீர் ஊத்தார் பெரியவர். அவரது மனைவி சாமிநாதனிடம் கைகூப்பினார். ஐயா, நீங்கள் தெய்வம். நீங்கள் மீட்டு கொடுத்தது இந்த பையை மட்டும் இல்லையா, என் மவ வாழ்க்கையை, என் தாலியை, என் குடும்பத்தை. முதல்ல எல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்கம்மா. அந்த பெரியவர் பையை திறந்து அவசரமாய் சோதித்து விட்டு மீண்டும் கண்ணீர் மல்க தலையாட்டினார். இருக்குயா, எல்லாம் சரியா இருக்கு. பார்த்து பத்திரமா எடுத்துட்டு போங்க. கல்யாண காரியம் நல்லபடியாக நடக்கட்டும் என்றபோது சாமிநாதனின் கண்களும் பணித்தன. இவர்தான்யா மனுஷன். பார்த்தா கஷ்டப்பட்ட ஆள் மாதிரி இருக்காரு. பைக்குள்ள நகை பணம் இருக்குன்னு சொல்லியும் அதை எடுத்து பார்க்காம தூக்கி கொடுத்துட்டாரே. இவர் மனுஷன் இல்லையா, தெய்வம். கடவுள் இருக்காரியா. இந்த மாதிரி மனுஷங்களோட உருவத்தில் கடவுள் நம்ம கூடவே தான் இருக்காரு. சக பயணிகள் பாராட்ட சாமிநாதனின் மனம் நெருஞ்சி முள்ளாய் குத்த துவங்கியது. நாட்காலியில் ஒடுங்கி போய் அமர்ந்திருந்தார் சாமிநாதன். நடந்தவற்றை முழுவதும் தன் குடும்பத்தாரிடம் ஒப்புவித்து இன்னும் குற்ற உணர்வு நீங்காமல் அமர்ந்திருந்தவரை கண்டு பிரமித்து போனாள் அபிராமி. தெய்வானியும் மகாலட்சுமியும் கூட உறைந்து போய் நிற்க குருமூர்த்திக்கு தான் இருப்பு கொள்ளவில்லை. அட, என்ன மாமா நீங்கள் இப்படியா ஏமாலியாக இருப்பீங்க? கையில் கிடச்ச புதையலை இப்படி இழந்துட்டு வந்து நிற்கிறீங்களே, ச என்றவனை முறைத்தாள் மகாலட்சுமி. என்ன உளர்றீங்க? பின்னென்னடி, கல்யாண பேச்சை பேசிட்டு வரும்போது கடவுளாக பார்த்து இம்புட்டு பணமும் நகையும் தந்திருக்காரு. அதை கூட காப்பாற்ற தெரியலையே உங்கள் அப்பாவுக்கு. வாயை மூடுங்க, அது அடுத்தவங்க பணம். இருக்கட்டுமே, கீழே கிடந்தது தானே எடுத்துக்க சொன்னேன். நாமளா திருடலையே. ரெண்டும் ஒன்று தான். அடுத்தவங்க கஷ்டப்பட்டு சேர்த்தது நமக்கு எதுக்கு? இப்படியே சொல்லிட்டு திரி. நல்ல குடும்பம் டி உங்கள் குடும்பம். ஏன், எங்கள் குடும்பத்துக்கு என்ன குறைச்சல்? பின்ன தானாக சம்பாதிக்கவும் துப்பில்ல, கிடைச்சதையும் காப்பாற்றிக்க தெரியல. இப்படி கூடவா எவனாவது ஏமாலியாக இருப்பான்? மாமா, கோபமாய் நிமிர்ந்தாள் அபிராமி.
என்ன என்ன இப்போ தப்பாக சொல்லிட்டேன்? அடுத்தவங்களோட பொருளுக்கு ஆசைப்படுறது தப்பு இல்லையா? அடுத்தவன்கிட்ட பிடுங்க தான் கூடாது. இப்படி கையில் கிடச்சதை தொலைச்சிட்டு வரலாமா? என்ன மாமா பேசுகிறீங்க? பணத்தை இழந்தவங்க எவ்வளவு துடிச்சிருப்பாங்க. அந்த பணத்தை நாம் எடுக்கணுமா? அது திருட்டை விட கேவலம். இந்த மாதிரி கேவலமான காரியத்தை எங்கள் அப்பா ஒருபோதும் செய்ய மாட்டாங்க. ஆமாம் ஆமாம், இப்போ இவ்வளவு பெரிய தியாகம் செய்த உடனே உன் அப்பாவுக்கு மாலை மரியாதையெல்லாம் செய்து கை நிறைய பரிசு பணம் தந்து அனுப்பிட்டாங்களாக்கும். தேவையில்லை. அடுத்தவங்க பொருளை அவங்கக்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு எதுக்கு பரிசு பணம்? நல்லா இருக்கு மாமா, உங்களை மாதிரியே உங்கள் பிள்ளைகளையும் வளர்த்துருக்கீங்க. மாப்பிளா, ஒன்றும் இல்லைன்னா ஒன்று மாற்றி யோசிக்குதா பாருங்க. எல்லாம் ஒரே மாதிரி தான் சிந்திக்குதுங்க. எங்கள் வீட்டில் யாருக்கும் குறுக்கு புத்தி கிடையாது என்ற மகாலட்சுமியை முறைத்தான். ஆமாண்டி, உங்கள் நேர்மையான புத்தியை பிரேம் பண்ணி வீட்டில் மாட்டி வைங்க, வழங்கிடும். நேர்மையான புத்தி இருக்கிறதால தான் பசியிலும் பட்டினிலையும் உங்களுக்கு மட்டும் மனைவியாக இருக்கேன். இல்லைன்னா என்ற மகளை அடக்கினாள் தெய்வானை. மகா, என்ன பேச்சுது? இல்லைம்மா. அமைதியாரு. மாப்பிள, நடந்தது போகட்டும். இனிமே என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. என்ன கேட்டா? அங்கே என் சித்தி என்னை விரட்டுது. உன் மாமனார் ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டார், என்னன்னு கேட்டுட்டு வானே. மாப்பிள, அவங்களும் ரொம்ப எதிர்பார்க்குறாங்களே, நம்மால் எப்படி முடியும்? அத்தா, அந்த பையலுக்கு இது குறைவுதான். அம்சமான பையா. எங்கள் சித்தி குறைச்சலாதான் கேட்டிருக்கு. ஏங்க, நம்ம வசதி தெரிஞ்சும் இப்படி கேட்கலாமா? ஏய், நல்ல மாப்பிள்ளை வேணும்னா பார்த்து பாராமல் செய்யணும்டி. 3 பவுனு போடுறேன், 5 பவுனு போடுறேன்னு சொன்னால் எவனாவது 2ஆம் தரமாக கட்டினாதான் உண்டு என்ற குருமூர்த்தியின் வார்த்தையில் அனைவரின் முகமும் திடுக்கிட்டது. சாமிநாதன் பதறினார். மாப்பிளா, வேற வழி இல்லை மாமா, இதுதான் உண்மை. கண்ணுக்கு லட்சணமான பொண்ணை பெற்று வச்சுருந்தாலும் நகை நட்டும் சேர்த்து வச்சுருக்கணும்ல. நீங்கள் என்னன்னா இப்படி கிடைச்ச நகையையும் விட்டுட்டீங்க. மாமா, திரும்ப திரும்ப இப்படி பேசாதீங்க. என் அப்பா செய்தது தான் சரி. இன்னொரு பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்திட்டு நான் மணமேடை ஏற வேண்டாம். அது பெரிய பாவம். என்னை நிம்மதியாக வாழ விடாது. அபி, தந்தையின் தொண்டையடைக்க பரிவாய் அவரது தோளை தொட்டால் அபிராமி. வேண்டாம்ப்பா, அடுத்தவங்களோட பொருள் நமக்கு வேண்டாம். நீங்களே கொண்டு வந்திருந்தாலும் அதை நான் வாங்கியிருக்க மாட்டேன், திருப்பி அனுப்பியிருப்பேன். அபி, என் ராஜாத்தி, மகளை கட்டி கொண்டார். மன்னிச்சிடுமா, இந்த அப்பனை மன்னிச்சிடுமா. ஏன்பா? உங்களுக்கெல்லாம் நேர்மை நியாயத்தை பற்றி சொல்லி தந்துட்டு நானே மனசு மாறிட்டேனே. அந்த பணத்தை எடுத்து மறைச்சி வச்சுட்டேனே. பாவி, நான் மகா பாவிமா. முகத்தை மூடிக்கொண்டு விம்மி அவரை தாயாய் தேற்றினாள் அபிராமி. இல்லைப்பா, இதில் தப்பு எதுவுமே இல்லை. அபி, பணத்தை கண்டதும் எடுத்து வச்சது ஒரு சாதாரண தகப்பனின் மனம், சராசரி மனிதனின் இயல்பது. ஆனால் அது அடுத்தவங்களுக்கு சொந்தமானதுன்னு தெரிஞ்சதும் தூக்கி கொடுத்தீங்களே, அது எவ்வளவு உயர்ந்த குணம். இந்த பண்பு எத்தனை பேருக்கு வரும்? அப்பா, நீங்கள் நேர்மையானவருப்பா. உங்கள் மனசில் தெய்வம் குடியிருக்கு. நீங்கள் தெய்வ பிறவிப்பா. அபி, அப்போ நான் செய்தது தப்பில்லையாம்மா? இல்லைப்பா, நீங்கள் அதை மறைச்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தால்தானே பாவம். நீங்கள் எந்த பாவமும் செய்யலப்பா. ஏன் இப்படி மறுகிறீங்க? என்னவோம்மா, தப்பு செய்த மாதிரி ஒரு உறுத்தல் மனசை அப்படியே அரிச்சிட்டே இருக்குமா என்றதும் குருமூர்த்தியின் பக்கம் திரும்பினாள் அபிராமி. கேட்டிங்களா மாமா? ஒரு நிமிஷம் அந்த பொருளை மறைக்கணும்னு நினச்சதுக்கே எங்கள் அப்பா குற்ற உணர்வால் துடிக்கிறார். எடுத்துகிட்டு வந்திருந்தா என்னவா இருக்கும்? அந்த குற்ற உணர்வே என் அப்பாவை கொன்னிருக்குமே. எங்களுக்கு பகட்டான நகை நட்டு வேண்டாம் மாமா. அதுக்கு நாங்கள் ஆசைப்பட்டதும் இல்லை. ஆனால் எங்களுக்கு எங்கள் அப்பா வேணும். கடைசி வரை எங்கள் அப்பா மட்டும் போதும். கண்ணீர் மல்க சொன்னவளை கண்டு பேச்சற்று போனான் குருமூர்த்தி. நாம் சம்பாதிக்கிற பணமே கையில் தங்க மாட்டேங்குது. இதில் அடுத்தவங்க பணம் எப்படி மாமா ஒட்டும்? இல்லைம்மா, நான் அதுக்கு சொல்லலை. இப்போ உன் கல்யாணத்துக்கு என்ன பண்ணுறது? எது எப்போ நடக்கணும்னு கடவுள் நினச்சிருக்காரோ அப்போ நடக்கட்டும். இப்போ என் சித்திக்கிட்ட நான் என்ன பதில் சொல்கிறது? குருமூர்த்தி தயக்கமாய் கேட்க தயங்காமல் பதிலளித்தாள். அவங்கள வேற இடம் பார்த்துக்க சொல்லுங்க மாமா. அபி, தெய்வானை பதறினாள். ஏம்மா, நம்மால் முடியாதுன்னு அதை சொல்லிட வேண்டியது தானே. அவசரப்படாதம்மா. நாம் எதுக்கும் கிரிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பார்ப்போம் என்ற மனைவியை வியப்பாய் பார்த்தார் சாமிநாதன். தெய்வா, ஆமாங்க, மாப்பிள்ளை சொல்கிறத பார்த்தா பையன் நல்ல பையனாக தெரியுது. எப்படியாவது கிரிக்கிட்ட பேசி இந்த இடத்தையே முடிச்சிடலாங்க. ஏம்மா, அண்ணனை பற்றி நமக்கு தெரியாதா? 10 பைசா கூட தரமாட்டான். இல்லை மகா, நாம் இதுவரைக்கும் அவன்கிட்ட எதுவுமே கேட்கலையே. தங்கையோட கல்யாணம்னா நிச்சயமாக எதுவும் செய்வான். அவனையும் இந்த வயிற்றில் தானே சுமந்தேன். நம்ம மேலே பாசம் இருக்காதா?
சரி அத்தா, நீங்கள் மச்சான்கிட்ட பேசி பாருங்க. நான் சித்திக்கிட்ட பேசி கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமான்னு பார்க்கிறேன். சரிங்க மாப்பிள்ளா, அப்போ நாங்கள் கிளம்புறோம். இருங்க, சாப்பிட்டுட்டு போகலாம். அபி, சாப்பாடு எடுத்து வைமா. ஏங்க, நீங்கள் போய் முகம் கழுவிட்டு வாங்க என்றதும் இருக்கையை விட்டு எழுந்தார் சாமிநாதன். கிணற்றடியில் கைகால் கழுவி விட்டு உள்ளே நுழைந்ததும் கால்கள் தானாய் சுவாமி படங்கள் இருந்த அலமாரியை நெருங்கியது. வரிசையாய் இருந்த படங்களை கண்டதும் நெஞ்சம் விம்மியது. சின்னதாய் இருந்த பிள்ளையார் சிலையை கண்டதும் கண்கள் கலங்கின. காலையில் சாலையோர பிள்ளையாரிடம் சபதம் செய்தது நினைவு வர கைகள் தானாய் வணங்கின. தப்புதான் யா, நான் அப்படி பேசினது தப்புதான். ஏதோ முட்டாள்தனமாக பேசிட்டேன். அதுக்காக தான் எனக்கு இவ்வளோ பெரிய சோதனையை தந்தியா? உன்னை கும்பிட மாட்டேன்னு சொன்னதும் என் மனசுக்குள்ளே சைத்தான் புகுந்துருச்சியா? அதான் அந்த சில கணங்கள்லாம் மனசு தடுமாறி போச்சு. எப்படியோ பெரிய பாவத்திலிருந்து என்னை காப்பாற்றிட்டா. இனிமே உன்னை தவிர வேற யாரையும் நம்ப போகிறதில்ல. அபி சொன்ன மாதிரி நீ எதை எப்போ செய்யணும்னு நினச்சிருக்கிறியோ அப்போ செய்யா. இனி இது உன் பொறுப்பு. நீயே எல்லாத்தையும் நடத்தணும் என்றவர் நெற்றி நிறைய திருநீரை அள்ளி பூசிக்கொண்டார். அதுவரை மனதில் ஒரு ஓரமாய் அழுத்தி கொண்டிருந்த உறுத்தல் தானாய் மறைந்துவிட சாமிநாதன் பழையபடி உற்சாக மனிதராய் மாறினார். அதுவரை மறந்திருந்த பேர குழந்தைகளை அணைத்து கொண்டே சாப்பிட அமர்ந்தார். அந்த வீட்டில் தற்காலிக அமைதியும் உற்சாகமும் தொற்றிக்கொண்டது. நீல நிற சீருடையில் வாசலருகே போடப்பட்டிருந்த மர நாட்காலியில் சோர்வாய் அமர்ந்திருந்த ரங்கநாதனை கையில் டீயோடு நெருங்கினார் சக காவலாளி சங்கரன். ரங்கநாதா, ரங்கநாதா. இந்தாப்பா டீ குடி. டீயா? சலிப்பாய் அதை வாங்கி கொண்டவரை சங்கரன் உற்று பார்த்தார். ரங்கநாதா. என்னப்பா, வீட்டில் எதுனா பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றுமில்ல சங்கரா. பொய் சொல்லாதப்பா, நானும் 4 நாளாக கவனிச்சுட்டு தான் இருக்கேன். சோகமாகவே இருக்கியே, ஏன், என்ன சங்கடம் உனக்கு? அது என் கூடவே பிறந்தது சங்கரா, என்னை விட்டுட்டு போகாது. ஏன்பா இவ்வளவு விரக்தியாக பேசுகிற? அப்படி என்னதான் பிரச்சனை, என்கிட்ட சொல்லேன். என்னத்த சொல்ல? ரங்கநாதன் வருத்தமாய் பெருமூச்செறிய சங்கரனின் முகம் வாடியது. இத்தனை வருஷமாக ஒன்றாவே வேலை பார்க்குறோம், என்கிட்ட கூட சொல்ல மாட்டியா? உன்னை இப்படி பார்க்க வருத்தமாக இருக்கு ரங்கநாதா. உன் சம்சாரத்துக்கு உடம்புக்கு எதுனா முடியலையா? அவள் எப்பவும் போலத்தான் இருக்கா. வேற என்ன சங்கடம் உனக்கு? சங்கரா, சொல்லுப்பா. உனக்கு தெரிஞ்சு எதுனா நல்ல மாப்பிள்ளை இருக்கா? யாருக்கு ரங்கநாதா? என் மகளுக்கு தான். நானும் தேடாத இடமெல்லாம் தேடுறேன், ஒன்றும் அமைய மாட்டேங்குது. பையன் நல்லா இருந்தால் அவங்க கேட்குற தொகையை நம்மளால் கொடுக்க முடியல. நமக்கேற்ற இடமா இருந்தால் பையன் குணம் சுத்தமாக இல்ல. இப்படியே தட்டி போயிட்டே இருக்கு. அட, இதானா உன் கவலை? சங்கரா, இன்னும் 3 மாதத்தில் ஆனந்திக்கு 27 வயசு முடியுது. அதுக்குள்ளே எப்படியாவது அதுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சிடணும்னு போராடுறேன். ஆனால் நமக்கேற்ற மாதிரி எதுவும் அமைய மாட்டேங்குதே. நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, நேரம் கூடி வந்தால் எல்லாம் தானாக நடக்கும். அப்படின்னு நான் சும்மா உட்கார முடியாதே, பொண்ணை பெத்தவனாச்சே. இப்போ என்ன, உன் பொண்ணுக்கு உடனே ஒரு மாப்பிள்ளை தேடணும், அவ்வளவுதானே? ஆமாப்பா, உனக்கு தெரிஞ்ச இடத்துல ஏதாவது இருந்தால் சொல்லேன். ரங்கநாதன் ஆவலாய் கேட்க யோசித்தார் சங்கரன். ஆமாம், எப்படிப்பட்ட மாப்பிள்ளையே எதிர்பார்க்கிறா? நான் என்னப்பா ஆசைப்பட போகிறேன்? ஏதாவது ஒரு வேலையில் இருக்கிற குடிகாரனா இல்லாத கெட்ட பழக்கங்கள் இல்லாத பையனாக இருந்தால் போதும். வசதியெல்லாம்? வசதி என்னப்பா வசதி? ஏழைக்கேற்ற எள்ளுருண்டையா என் தகுதிக்கேற்ற மாப்பிள்ளை போதும். நான் என்ன கிலோ கணக்கிலையா நகை நட்டு சேர்த்து வச்சுருக்கேன்? கமல் மூக்குத்தி இருக்கு. இன்னும் கழுத்துக்கு ஒரு செயினும் கைக்கு 2 காப்பும் செய்யணும். மாப்பிள்ளைக்கு அரை சவரனில் மோதிரம் போட்டு 10,000 ரூபாய் ரொக்கம் தந்துடுறேன். இம்பிட்டு தான் என்னால் முடியும். இதுக்கேற்ற மாதிரி மாப்பிள்ளை இருந்தால் சொல்லு சங்கரா. இருக்கான். சங்கரா, ரங்கநாதனின் முகம் வியந்தது. நீ கேட்கிற தகுதியோட ஒரு பையன் இருக்கான், நல்ல பையன், ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. பாண்டி பஜார் ரோட்டோரமாக கடை போட்டிருக்கான். ஒரு நாளைக்கு 500லேருந்து 1000 ரூபாய் வரை சம்பாதிக்கிறான். சம்பாதிக்கிற பணத்தை பைசா கூட செலவழிக்காமல் வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துடுவான். உத்தமமான புள்ளா. அவனையே பேசிடுவோமா? சங்கரன் ஆவலாய் கேட்க ரங்கநாதனின் மனம் குளிர்ந்து போனது. பேசலாமே. பையன் யாரு? உனக்கு தெரிஞ்சவனா, உறவுக்காரனா? உறவா? நெருங்கின உறவுப்பா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். பையன் வீட்டில் போய் பேசுவோமா? டியூட்டி முடிஞ்சதும் போகலாமா? பையனோட அப்பாவுக்கு முழு சம்மதம்தான். ஆனால் நீ பையனை பார்க்கணுமே. அதனால் வேலை முடிஞ்சதும் நேரே பையனை போய் பார்ப்போம். உனக்கு பிடிச்சிருந்தா மேற்கொண்டு பேசுவோம். இரு, பையனோட அப்பாவுக்கு சம்மதமா? ஆமாம். எப்படி? யார் அவரு? அவருக்கு என்ன தெரியுமா?
என்ன ரங்கநாதா இப்படி கேட்கிற? இவ்வளவு நேரம் நீ மாப்பிள்ளையோட அப்பா கிட்ட, அதாவது உன் சம்மந்திக்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்க. என்ன? இருக்கையை விட்டு எழுந்தே விட்டார் ரங்கநாதன். கண்கள் நம்ப முடியாமல் தவித்தது. பேச நாக்கு இயலாமல் தடுமாறியவரை நாட்காலியில் அமர வைத்தார் சங்கரன். ஏன்பா பதறா? என் பிள்ளைக்கு உன் மகளை தரமாட்டியா? ஐயோ நான் சங்கரா, உனக்கு என் நிலமை தெரியுமே. என் பொண்ண நீ எப்படி? ரங்கநாதா, நாமெல்லாம் ஒரே சாதி, வயிற்றுக்கும் வாய்க்குமா போராடுற சாதி. கூடவே இருக்கேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா உன் பொண்ணை எப்போவோ என் வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வந்திருப்பேனே. ஆண்டவா, எனக்கு இது தோணாமல் போச்சே. எங்கெல்லாமோ தேடினேன், உனக்கு ஒரு புள்ள இருக்கிறதையே மறந்துட்டேனே. நெற்றியில் அடித்து கொண்டவரை பார்த்து புன்னகைத்தார் சங்கரன். இதான் நேரம் காலம் கூடி வரணும்னு சொல்கிறது. அப்போது என் பொண்ணுக்கு நல்ல நேரம் பிறந்துருச்சா? நமக்கு நல்ல காலம் வந்துருச்சு ரங்கநாதா. இன்றைக்கே வந்து என் பையனை பாரு. உனக்கு பிடிச்சிருந்தா வீட்டில் போய் எல்லார்கிட்டேயும் கலந்து பேசு. எல்லாருக்கும் சம்மதம்னா ஒரு நல்ல நாளாக பார்த்து பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்ணிடலாம். என்ன சொல்கிறா? ஏன்பா, உன் பையனை கேட்க வேண்டாமா? இன்றைக்கே கேட்டுடுவோம். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நம்ம பையன் தங்கம். பெரியவங்க சொன்னால் மறுக்காமல் ஒத்துக்குவான். நீ தைரியமாக இரு. முதல்ல டீயை குடி, ஆறிப்போச்சு பார். உற்சாகமாய் நீட்டிய தேநீரை வாங்கி மனநிறைவோடு பருகத் தொடங்கினார் ரங்கநாதன். ஆறிப்போன தேநீர் கூட இப்போது தேவாமிர்தமாய் தோன்றியது அவருக்கு. தெய்வா, குரல் கொடுத்தவாறே வீட்டிற்குள் நுழைந்த கணவனை புன்னகையோடு எதிர்கொண்டு அவர் கையில் இருந்த கூடையையும் காலியான காஃபி பாத்திரத்தையும் வாங்கி கொண்டாள் தெய்வானை. எல்லாம் வித்துருச்சாங்க? ஆச்சு. கூடையில் கடலை இருக்கு, ஊற போட்டுடு. சரிங்க. இந்தா இன்னைக்கு கிடைச்ச வருமானம் என சட்டை பையில் இருந்த சில்லறையையும் நோட்டுகளுமாய் அவர் எடுத்து நீட்டிய பணத்தை பெற்றுக்கொண்டாள். அபி எங்க? இதோ வந்துட்டேன்பா, காஃபி ரெடி என்றவாறு வந்த மகளிடம் புன்னகைத்தார். இருமா, அப்பா கைகால் கழுவிட்டு வரேன். சீக்கிரம்பா, சூடு ஆறிட போகுது. அப்பா. மகனின் குரல் கேட்டு மூவரும் ஆவலாய் திரும்ப கிரிதரன் உள்ளே நுழைந்தான். அடடே, வாப்பா, வா வா. ஐ அண்ணா, அண்ணி வரல? எப்பா கிரி, வாயா, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. குடும்பமே ஆவலாய் ஆனந்தமாய் வரவேற்க மருந்திற்காக கூட சிரிக்காத கிரிதரன் வீட்டிற்குள் வந்தமர்ந்தான். இந்தா அண்ணா காஃபி குடி. அப்பாவுக்கென்று வைத்திருந்த காஃபியை தமையனிடம் நீட்டினாள் அபிராமி. அதை வாங்கி மௌனமாய் குடித்துவிட்டு நிமிர்ந்தான் கிரிதரன். என்னையா, எப்படி இருக்கீங்க? மருமக பிள்ளைகள்லாம் சௌக்கியம்தானே? நல்லா இருக்கோம்மா. பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்திருக்கலாமேயா, பார்த்து ரொம்ப நாள் ஆகுதே. இல்லைப்பா, ஸ்கூல் விட்டதும் டியூஷன் போயிடுவாங்க. நான் பாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டா பிள்ளைக படிப்பை கெடுத்துட்டேன்னு லலிதா என்ன திட்டுவா. 1ஆம் வகுப்பு படிக்கும் பிள்ளைகளின் படிப்பை கெடுப்பதா? என்ன கொடுமை இது! மனதிற்குள் தோன்றியதை மனதிற்குள்ளேயே பூட்டிவிட்டு தமையனிடம் திரும்பினாள் அபிராமி. அண்ணே, ராத்திரிக்கு சாப்பிட என்ன செய்யட்டும்? எனக்கு எதுவும் வேண்டாம், நான் உடனே கிளம்பணும். என்னப்பா அது, வர்றதே 4-5 மாதத்துக்கு ஒரு தரம் வர்ற, ஒருவா சாப்பிட்டுட்டு போகக்கூடாதா? இல்லைம்மா, நேரமாகிடும், இன்னொரு நாள் வரேன். இப்போ நான் வந்ததே முக்கியமான விஷயம் சொல்லதான். என்னப்பா, மருமக சொன்னாலா? ஆமாம், நேற்று தான் என் மாமனார் மாமியார் எல்லாம் பேசி முடிவெடுத்தோம். அதான் சொல்லிட்டு போலாம்னு வந்தேன் என்ற மகனை குழப்பமாய் பார்த்தனர் பெற்றவர்கள். 2 நாட்களாய் மகனை காண சென்றவரிடம் அவர் வேலை விஷயமாய் வெளியூர் சென்றிருப்பதாக சொன்ன மருமகளிடம் மகளின் திருமண விஷயத்தை சொல்லிவிட்டு வந்திருந்தார் சாமிநாதன். இன்று மகனை நேரில் கண்டதும் அது விஷயமாய்த்தான் பேச வந்திருக்கிறான் என நினைத்தவர் மகன் வார்த்தையில் வெகுவாய் குழம்பினார். என்ன விஷயம் கிரி? இல்லப்பா, உமாவுக்கு 5 வயசாகுது, ராகுலுக்கும் 3 வயசு பிறந்துடுச்சு. அதான் 2 பேருக்கும் கோவிலில் முடியெடுத்துடலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். சாமிநாதன் மௌனமாய் மனைவியை ஏறிட அவள் கணவனிடம் கண்ணசைத்து விட்டு மகனிடம் புன்னகைத்தாள். அட, நல்ல விஷயம்தானேப்பா, எப்போ எடுக்கணும்? வர்ற ஞாயிற்றுக்கிழமம்மா, எல்லாரும் வந்துடுங்க. நம்ம குலதெய்வம் கோவிலில் தான் எடுக்கிறோம். ரொம்ப சந்தோஷம்ப்பா. நீங்கள் என்னைக்கு வருவீங்க? இல்லைம்மா, எங்களுக்கு லீவு கிடைக்காது. அதனால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நேராக கோவிலுக்கு வந்துடுறோம். நீங்களும் பஸ்ஸில் வந்துடுங்க என்றதும் அனைவரின் முகமும் மாறியது. ஏன்பா, குலதெய்வம் கோவிலுக்கு நேராக பஸ் கிடையாதே, 3 மைல் தூரம் நடக்கணுமே. ஆமாம். பேசாமல் ஒரு வண்டி பிடிச்சி போவோமா? இல்லைம்மா, நிறைய செலவாகும். அட, என்னப்பா நீ, பிள்ளைகளுக்கு மொட்டை போட போகிறோம். உறவுக்காரங்களையெல்லாம் அழைச்சி. ஐயோ, அந்த தொந்தரவே வேண்டாம். எல்லாரையும் கூப்பிட்டு அதுகளுக்கு விருந்து வச்சு கொண்டாட முடியாது. இதில் அது நொல்லா இது நொட்டன்னு வானுங்க. நமக்கு இந்த இம்சையெல்லாம் சரிப்படாதுமா, செலவு பண்ணவும் முடியாது.
லலிதா ஃபேமிலியும் நம்ம ஃபேமிலியும் மட்டும் போதும். காலையில் வெயிலுக்கு முன்னால் கிளம்பிடுங்க, பொடிநடையாக வந்துடலாம். நீ எப்படிப்பா போவ? லலிதாவோட அப்பா காரில் கூட்டிகிட்டு வந்துடுவார். அவங்க நச்சரிப்பு தாங்காமல் தான் இப்போ மொட்டை போடுற முடிவு எடுத்தோம். இல்லைன்னா இப்போ இருக்கிற சிக்கலில் எனக்கு அந்த ஐடியாவே இல்லை. சலீப்பாய் சொன்ன மகனை நிதானமாய் பார்த்தார் சாமிநாதன். உனக்கு என்னப்பா சிக்கல்? என்ன சிக்கலா? வீட்டுக்கு வாங்கின லோனே இன்னும் கட்டி முடியலை. அதுக்குள்ளே கார் வாங்க லோன் போட்டிருக்கோம். இதில் பிள்ளைக படிப்பு செலவு அது இதுன்னு என்னால் சமாளிக்க முடியல. உங்கள் பேரனையும் எல்கேஜியில் சேர்த்தாச்சு. அவனுக்கு மட்டுமே ஸ்கூலுக்கு 40,000 செலவாச்சு. இதில் யூனிஃபார்ம், ஷூ, பேக், லொட்டு லொசுக்குன்னு முழி பிதுங்குது. மகனின் வார்த்தையில் தெய்வானியின் நம்பிக்கை ஆட்டம் காண துவங்கியது. அண்ணனிடமிருந்து இப்படி பஞ்சப்பாட்டு தான் வரும் என முன்பே தெரிந்ததால் அவர்களுடன் இல்லாமல் தன் தையல் இயந்திரத்தில் சென்றமர்ந்தாள் அபிராமி. பாதியில் விட்ட சட்டை துணியை அவள் தைக்க துவங்க சாமிநாதன் மனம் கனத்தது. எப்படியும் தன் மகன் தங்கையின் திருமணத்திற்கு உதவுவான் என மலையாய் நம்பியிருந்தாளே தெய்வானை. அபிராமியைப் போல தன் மனைவியால் மனதை தேற்றிக்கொள்ள முடியுமா? யோசனையாய் மனைவியை பார்த்தார். தெய்வானை சமாளிப்பாய் பேச்சை மாற்றினாள். கிரி, மகாவுக்கு சொல்லிட்டியா? அவளுக்கு சொல்லலாமா? அவளே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இதில் அவளுக்கு ஏன் வீண் செலவு? என்னப்பா இப்படி சொல்கிற? அவள் உன் தங்க, அவளுக்கு கூட சொல்லலைன்னா எப்படி? மருமகன் நம்ம பற்றி என்ன நினைப்பாரு? இதில் அவர் நினைக்க என்னம்மா இருக்குது? வேலை வெட்டி இல்லாமல் வீட்டில் கிடக்கிறவர் இப்படி நல்லது கெட்டதுக்கு என்னத்தை செய்திட போகிறார்? மகனின் அலட்சிய பேச்சில் தெய்வானை வெகுவாய் கலங்கி போனாள். கிரி, அவன் உன் கூட பிறந்த பிறப்பு. காசு பணம் இருந்தாதான் தேடுவியா? கஷ்டமோ நஷ்டமோ அண்ணன் பிள்ளைகளுக்கு மொட்டை போட்டா கையை வீசிட்டா வருவா. அவளால் முடிஞ்சதா என்னத்தை பெருசாக செய்திட போறா? ஒரு செட் துணி எடுத்துகிட்டு வருவா. அதுக்கு அவள் வராமலே இருக்கலாம். கிரி, அம்மா, அவள் கஷ்டப்படுறான்னு நமக்கு தெரியும். என் மாமனார் வீட்டுக்கும் தெரியணுமா? அவகிட்ட நான் பிறகு பேசிக்கிறேன். நீங்கள் அவசரப்பட்டு எதையும் சொல்ல வேண்டாம், சரியா? மூவரும் மௌனம் காக்க கிரிதரன் ஆர்வமாய் கேட்டான். அம்மா, அவங்க சைடில் இருந்து 2 குழந்தைகளுக்கும் செயின் போடுறாங்க. நம்ம சைடில் நீங்கள் என்ன போடலாம்னு இருக்கீங்க? மகனின் கேள்வியில் இருவரும் துணுக்குற்றனர். அபிராமி கூட ஒரு கணம் தன் வேலையை நிறுத்திவிட்டு நிமிர்ந்தாள். சாமிநாதன் வாயடித்து நிற்க தெய்வானை திணறலாய் கேட்டாள். என்னப்பா இப்படி கேட்குறா? நான் எனக்காக கேட்கலாமா? உங்கள் மருமக எதிர்பார்க்க மாட்டாளா? அவங்க வீட்டில் அவ்வளவு செலவு செய்யும்போது நீங்கள் வெறுங்கையோடு வந்தால் மரியாதையாவா இருக்கும்? சும்மாவே வக்கத்த குடும்பத்தில் வந்து மாட்டிக்கிட்டேன்னு அடிக்கடி புலம்புறா. இதில் நீங்கள் சும்மா வந்து நின்னா வேற வினையே வேண்டாம். ஆயுசுக்கும் கொட்டிகிட்டே இருப்பா என்ற மகனை விரக்தியால் பார்த்தார் சாமிநாதன். இது நீயே தேடிக்கிட்ட வாழ்க்கை தானேப்பா. எல்லாம் அனுசரித்து தான் போகணும். அது இப்போ பிரச்சனை இல்லைப்பா. எனக்கும் ஒரு கௌரவம் வேண்டாமா? உங்கள் பேரன் பேத்திக்கு நீங்கள் செய்தால் உங்களுக்கு தானே மரியாதை. அப்போது நாங்கள் எதுவும் செய்தால்தான் மரியாதை கிடைக்கும்ன்றியா? சாமிநாதன் நிதானமாய் கேட்க கிரிதரனின் முகம் மாறியது. என்னப்பா ஒரு மாதிரி பேசுகிறீங்க? நீ சொல்கிறதும் அப்படித்தானே இருக்கு. நான் இப்போ என்ன தப்பாக சொல்லிட்டேன்? என் பொண்டாட்டி கேட்கறதுலேயும் என்ன தப்பு இருக்குது? நீங்கள் என்ன எனக்காக சொத்து பத்தா சேர்த்து வச்சுருக்கீங்க? ஏன்பா, உன்னை பெற்று வளர்த்து என் சக்திக்கு மீறி படிக்க வச்சு ஒரு வேலையும் வாங்கி தந்தேனே. இதை விட வேற என்ன சொத்து வேணும்? புள்ளை பெற்ற எல்லா தகப்பனும் செய்கிற கடமை இது. என்னவோ எனக்காக பெரிய தியாகம் பண்ணின மாதிரி பேசுகிறீங்க. கிரிதரனும் குரலை உயர்த்த பதறிப்போனாள் தெய்வானை. என்னங்க, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. புள்ளக்கிட்ட போய் ஏன் கோபப்படுறீங்க? யாரு, நானா கோபப்படுறேன்? அமைதியாக இருங்கன்னு சொல்கிறேன்ல, நான் பேசுகிறேன். சரிப்பா கிரி, ஏதாவது செய்கிறோம், நீ சங்கடப்படாதா? அம்மா, ஏதாவதுன்னு வெறும் துணிமணியோடு வந்து நிற்காதீங்க. குழந்தைங்க கையில் கழுத்தில் போடுறதுக்கு நகை வாங்கிட்டு வாங்க. அதுதான் சபைக்கு மரியாதையாக இருக்கும். என்ன நகையா? தெய்வானை திடுக்கிட்டு கணவனை பார்க்க அவரது கண்களில் கனல் தெரித்தது. நகை விலை என்னன்னு உன் பிள்ளைக்கு தெரியலை போல இருக்கு. ஏன்பா, எவ்வளவு விலையாக இருந்தா என்ன? செய்முறைக்கு செய்துதானே ஆகணும். செய்யலாம்ப்பா. பணம் அதான் 3 பேரும் சம்பாதிக்கிறீங்களே, பிறகு என்ன? சம்பாதிக்கிற காசை யாருக்கு கொடுக்குறீங்க? எங்கள் வயிற்றுப்பாட்டுக்கு யாருப்பா படி அளக்குறாங்க? நீயா மாதம் மாதம் தர்ற? நானே கடனில் கிடந்து அல்லாடுறேன். இதில் உங்களுக்கு வேற பணம் தரணுமா? லட்சம் லட்சமாக தந்தா வச்சுருக்கீங்க. கிரி, தெய்வானியின் இதயம் பதறியது. இப்போது கோபப்பட்டால் நாளை தங்கையின் கல்யாணத்திற்கு எப்படி உதவுவான்? இவனை பகைத்து கொள்ளக்கூடாது என எவ்வளவு பொறுமையாயிருந்தும் மகனின் பேச்சு உள்மனதில் உறங்கி கிடந்த தன்மானத்தை தட்டி எழுப்பியது.
இப்போதே தன் கணவனை துளியும் மதியாமல் இத்தனை கேள்வி கேட்பவன் எப்படி தங்களுக்கு கஞ்சி ஊத்துவான்? இந்த பாம்பிற்கா பால் வளர்த்தோம்? தெய்வானியின் கண்கள் கலங்கிய நேரம் தன் வேலையை நிறுத்திவிட்டு எழுந்தாள் அபிராமி. அம்மா, இப்போ ஏன் வளவலன்னு பேசிகிட்டு இருக்கீங்க? அண்ணனுக்கு நேரமாகுது, கிளம்பட்டும். அண்ணா, நீ கிளம்பு, நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்துடுறோம் என்ற அபிராமியை புருவம் உயர்த்தி பார்த்தான் கிரிதரன். பயப்படாதண்ணா, உன் மரியாதை கெடாத அளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவு செய்முறை செய்துடுறோம். அபி, நான் எனக்காக கேட்கல அபி. புரியுதுண்ணா, நாங்கள் யாருக்காக செய்ய போகிறோம்? நம்ம உமா குட்டிக்கு தானே. நீ கூட புரிஞ்சுக்கிறா, இந்த அப்பாவுக்கு தான் எதுவும் புரிய மாட்டேங்குது. விடுண்ணா, நீ கிளம்பு. லேட்டானா அண்ணி திட்ட போகிறாங்க. அப்போ வந்துடுவீங்களா? கண்டிப்பாக வருவோம். அபி, பேருக்கு 1/2 கிராம் 1/4 கிராம்னு வாங்கிட்டு வந்துடாதீங்க. என் மாமியார் ஒரு மாதிரி, கொஞ்சம் நல்லதாக பார்த்து வாங்கிட்டு வாங்க. கிரிதரன் தயக்கமாய் சொல்ல வறட்சியாய் புன்னகைத்தாள் அபிராமி. சரி, அப்போ நான் கிளம்புறேன். வர்றேம்மா, வர்றேன்பா என புறப்பட்டவனை தெய்வானை நிறுத்தினாள். கிரி, என்னம்மா? போன வாரம் நீ ஊரில் இல்லையா? இல்லை, ஆஃபீஸ் விஷயமா சேலம் வரைக்கும் போயிருந்தேன். நேற்று தான் வந்தேன். ஏம்மா? லலிதா உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? இல்லையே. என்ன விஷயம்? அது நம்ம அபிக்கு என தொடங்கியவளை தடுத்தார் சாமிநாதன். வேண்டாம் தெய்வா, அவனே 1000 கடனில் இருக்கான். இதில் நம்ம கஷ்டம் அவனுக்கு எதுக்கு? நீ போப்பா, நேரமாச்சு. என்ன விஷயம்ப்பா? இல்லை, இது எங்கள் சங்கடம், எங்களோட போகட்டும். நீ போயிட்டு வா. ஓகே, நான் போயிட்டு வரேன் என்றவன் வெளியேறிவிட சுத்தமாய் தளர்ந்து போனார் சாமிநாதன். போச்சு, இருந்த ஒரே பிடிமானமும் போச்சு. இனிமே என்ன செய்ய போறேன் ஆண்டவா? இயலாமையால் தொண்டையடைக்க கண்கள் கலங்க நின்ற அப்பாவை அதட்டினாள் அபிராமி. அப்பா, இப்போ என்ன ஆகி போச்சுன்னு இப்படி கலங்குறீங்க? இல்லம்மா, வாழ வேண்டிய புள்ள வீட்டில் வளர்ந்து நிற்கிறா. உனக்கு இதுவரை இவன் ஒரு துணிமணி கூட எடுத்து தந்ததில்ல. இப்போ நம்மக்கிட்ட இருந்தே பிடுங்கலாம்னு தான் பார்க்கிறான். அப்பா, யாருக்கு செய்ய போகிறோம்? உங்கள் பேரன் பேத்திக்கு தானே. இது நம்ம கடமைப்பா. இதைவிட பெரிய கடமை இருக்கேம்மா. அவன் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலையே. 2 நாள் அவன் வீட்டுக்கு போயிருக்கேன். அவன் பொண்டாட்டி சொல்லாமலா இருந்திருப்பாள்? அவ தான் எச்சில் கையால் காக்கா கூட விரட்ட மாட்டாளே, அவ எப்படி சொல்வா? இப்போ என்ன பண்ணுறது தெய்வா? நான் சொல்கிற மாதிரி செய்யுங்கப்பா. என்னம்மா? இன்னைக்கு இருட்டி போச்சு. நாளைக்கு விடிஞ்சதும் முதல் வேலையா ருக்மணி அக்கா கிட்ட போய் சீட்டு பணத்தை வாங்கிட்டு வாங்க. என்ன சீட்டு பணமா? ஆமாம், 2 குழந்தைகளுக்கும் 1/4 சவரனுக்காவது நகை எடுக்கணும்ல, அதனால் பணத்தை வாங்கிடலாம். அபி, அது உனக்காக சேர்த்ததுமா? முதல்ல இதை செய்யலாம்ப்பா, மற்றதை பிறகு பார்க்கலாம். காலையில் வியாபாரத்துக்கு போயிட்டு வந்ததும் தீநகர் போவோம். உமா குட்டிக்கு ஒரு 1/4 சவரனில் சின்னதாக கமல் வாங்கிடலாம். மிச்ச பணத்துக்கு ராகுலுக்கு ஒரு மோதிரமும் 2 பேருக்கும் ட்ரெஸ்ஸும் எடுத்துக்கலாம். போதுமில்லம்மா, வேற எதுவும் செய்யணுமா? எதுக்கும் உங்ககிட்ட எதுவும் சேமிப்பு இருந்தால் எடுத்துகிட்டு வாங்கம்மா. இந்த ப்ளவுஸை தைச்சி கொடுத்தா எனக்கு ஒரு 200 ரூபா கிடைக்கும், சமாளிச்சுடலாம்ப்பா என்ற மகளை கண்டு பெற்றவர்கள் வாயடைத்து போயினர். என்ன பெண் இவள்? இவளால் மட்டும் எப்படி எல்லாவற்றையும் சுலபமாக ஏற்றுக்கொள்ள முடிகிறது? 12 மாதங்களாய் சிறுக சிறுக சேமித்த பணம், இது கூட நம் கையில் தங்க மறுக்கிறதே. என்ன வாழ்க்கை இது? வெறுப்பும் சலிப்புமாய் கண்களை மூடிக்கொண்டார் சாமிநாதன். வாழ்நாளில் ஒரு முறையாவது செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்ட 10 மாடி கட்டிடங்களை கொண்ட நகைக்கடைக்குள் நுழைந்த போது சாமிநாதனின் உடல் லேசாய் வடவடத்தது. முழுக்க குளிரூட்டப்பட்டு வெளிச்ச வெள்ளத்தில் நீந்திய கடையை சற்று பயமாகவே பார்த்தார். 4 புறமும் நகை குவியல் தென்பட வரிசையாய் ஆண்களும் பெண்களுமாய் பணியாளர்கள் ஒரே நிற சீருடையில் நின்றனர். வழக்கம் போலவே இன்றும் கூட்டம் நிரம்பி வழியா இன்று சாமிநாதனின் கண்கள் அவர்களை பார்த்து ஏங்கவில்லை, மாறாக பரிதாபப்பட்டது. இத்தனை நாட்களாய் இவர்களுக்கு மட்டும் எங்கே இருந்து பணம் காய்க்கிறது என எண்ணிய மனம் பக்குவப்பட்டிருந்தது. இதில் எத்தனை பேர் தங்களைப் போல் செய்முறை செய்ய, சீர் செய்ய, தங்களுக்கு செய்தவர்களுக்கு திருப்பி செய்ய என்று எங்கெல்லாம் கடன் வாங்கி கொண்டு வந்திருக்கிறார்களோ. எல்லாம் வட்டியில்லா கடன்தானே. சலிப்பாய் திரும்பி தன் மனைவி மகளை ஏறிட்டார். தங்கள் முன்னிருந்த கம்மல்களை ஆராய்ந்து கொண்டிருந்தனர். ஏம்மா, சீக்கிரம் எடுங்கம்மா, வீட்டுக்கு போகலாம். ஏன்பா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடமாச்சே, பொறுமையாக சுற்றி பாருங்க. நாங்கள் இன்னும் மோதிரம் வாங்கணுமே. சரி, வாங்கிட்டு வாங்க, நான் அப்படி உட்கார்ந்துருக்கேன் என நகர முயன்றவரை அழைத்தாள் அபிராமி. அப்பா, ஒரு நிமிஷம். என்னம்மா? இந்த ஜிமிக்கி எப்படி இருக்கு? உமா குட்டிக்கு சூப்பராக இருக்கும்ல? குட்டியாய் முத்துத்தங்களோடு இருந்த ஜிமிக்கிகளை காட்டிய மகளை வருத்தமாய் கேட்டார். உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுமா. இதான்ப்பா சூப்பராக இருக்குது, ஆனால் 3 கிராம் இருக்குது. அப்போ ராகுலுக்கு 1 கிராமில் மோதிரம் எடுத்துடலாமா?
எப்படியோ செய்யுங்கம்மா, பில் போடும்போது கூப்பிடுங்க. வெகு சோர்வாய் வரிசையாய் போடப்பட்டிருந்த இருக்குகளை நெருங்கி அதில் அமர்ந்தார் சாமிநாதன். அபிராமியால் அதற்கு மேல் நகைகளை கவனிக்க முடியலை. அப்பாவின் பின்னே பார்வை சென்றது. இந்த அப்பாவிற்கு என்ன ஆயிற்று? அபி, அப்போ இதையே எடுத்துடலாமா? இதுவே இருக்கட்டும். அம்மா, நீங்கள் போய் மோதிரம் பாருங்க, நான் இதோ வந்துடுறேன். எங்கே போகிற அபி? அப்பா கிட்ட தான் போகிறேன். நான் எப்படி தனியாக நிற்பேன்? நீயும் வா, மோதிரத்தை எடுத்துகிட்டு வந்துடலாம். இதோ இந்த வரிசையில் தாம்மா மோதிரம் இருக்குது, நீங்கள் எடுங்க, நான் அப்பாவை கூட்டிகிட்டு வரேன். சரி, சீக்கிரம் வந்துடு என தெய்வானி மோதிர செக்ஷனுக்கு செல்ல அபிராமி அப்பாவை நெருங்கினாள். சாமிநாதன் அசையாமல் அமர்ந்திருக்க அவரது பார்வை எதிர் திசையை வெறித்து கொண்டிருந்தது. அபிராமியின் பார்வையும் எதிர் திசைக்கு சென்றது. ஒரு குடும்பம் நின்று நகையை விலை பேசி கொண்டிருந்தது. தன் வயதையொத்த ஒரு பெண்ணிற்கு நகைகளை பூட்டி அழகு பார்த்து கொண்டிருந்தனர். அபிராமி அப்பாவிடம் திரும்பினாள். அப்பா. என்னம்மா, எல்லாம் வாங்கியாச்சா? நீங்கள் ஏன்பா இப்படி ஒதுங்கி வந்துட்டீங்க? இந்த கடைக்கு வரணும்னு எத்தனை நாள் ஆசைப்பட்டீங்க? எல்லாமே தூரத்தில் நின்று பார்த்தா தான் அழகாக தெரியுதுமா, பக்கத்தில் வந்து பார்த்தா பயமாக இருக்குது. அப்பா, இந்த மாதிரி இடங்களுக்கு வந்தாதான் நாம் எவ்வளவு வறுமையில் இருக்கோம்னு தோணுதுமா. பாரு, திரும்புகிற பக்கமெல்லாம் நகை ஜொலிக்குது. ஆனால் என் புள்ள கழுத்தில் கையில் எதுவுமே இல்லையே. சாமிநாதனின் கண்கள் கலங்க அவசரமாய் அப்பாவின் கைப்பற்றிய அபிராமி, எழுந்திருங்கப்பா என்றாள். ஏம்மா? எந்த இடத்துல நம்ம மனசு சங்கடப்படுதோ சஞ்சலப்படுதோ அந்த இடத்த விட்டு உடனே நகர்ந்துடணும். வாங்கப்பா. அம்மா அபி, நான் உனக்குன்னு எப்பம்மா நகை சேர்க்க போகிறேன்? எல்லாம் சேர்க்கலாம், வாங்கப்பா. எப்படிம்மா, எப்படி சேர்ப்பேன்? நமக்கு நல்ல நேரம் பிறந்தா எல்லாம் தானா சேரும் என்றவாறே தந்தையை அழைத்து கொண்டு நகர எதிர்பட்ட பெரியவர் சாமிநாதனை ஒரு கணம் உற்று பார்த்தார். மறுகணம் அவரது முகம் பளிரிட அவசரமாய் தன் குடும்பத்தாரை அழைத்தார். ஏய் விமலா, ராஜி, பிரபா, இங்கே வாங்க, சீக்கிரம் வாங்க என உற்சாகமாய் அழைத்தவரை சாமிநாதனும் அடையாளம் கண்டுகொண்டார். இவர் அன்று பேருந்தில் நகைகளை தொலைத்தவராயிற்றே. அதற்குள் 4-5 பேர் கொண்ட கும்பல் அவரை நெருங்கி வர அந்த பெரிய மனிதர் சாமிநாதனை புன்னகையோடு வணங்கினார். ஐயா, என்ன அடையாளம் தெரியுதா? ஓ, நல்லா நினைவிருக்கு. பொண்ணுக்கு நகையெல்லாம் வாங்கிட்டீங்களா? உங்கள் புண்ணியத்தால் எல்லாம் வாங்கியாச்சு. இது சம்மந்தி வீட்டுக்காரங்க. சம்மந்தி, இது யார் தெரியுதா? அன்னைக்கு சொன்னேனே. அடடே, நமஸ்காரம் சார், உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் என அவர் கை கொடுக்க நெளிந்தார் சாமிநாதன். சிவகுருநாதன் தன் குடும்பத்தார் அனைவரையும் அறிமுகம் செய்து வைத்து அனைவரிடமும் சாமிநாதன் செய்த உதவியை கூற அபிராமிக்கு அவர்கள் யாரென்று புரிந்தது. ஐயா, அன்னைக்கு பணம் கிடைச்ச சந்தோஷத்தில் உங்கள் பேரை கூட கேட்கல. என் பேர் சாமிநாதன், இங்கே கேடிசி நகரில் தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். என் பொண்ணுக்கு இன்னும் 10 நாளில் கல்யாணம், அதுக்காக மாங்கல்யம் வாங்க வந்தோம். வந்த இடத்துல உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் பொருள் வாங்க வந்தீங்களா? ஆமாம், என் பேரன் பேத்திக்கு மொட்டை போடுறோம், அதுக்கு செய்முறைக்கு வாங்கலாம்னு வந்தோம். இது என் மக அபிராமி என தன் அருகே அமைதியாய் நின்ற மகளை அவர்களுக்கு அறிமுகம் செய்ய சிவகுருநாதனின் குடும்பத்தார் பார்வை அபிராமியின் முகத்தில் நிலைத்தது. ரொம்ப நல்ல மனுஷங்க போல இருக்கு, நம்மக்கிட்ட எவ்வளவு மதிப்பு மரியாதையாக பேசுகிறாங்க இல்லைங்க என கேட்ட மனைவியிடம் பெருமையாய் புன்னகைத்தார் சாமிநாதன். நான் கூட எதிர்பார்க்கல தெய்வா, என்ன போய் ஆளுக்கு பாராட்டுறாங்க, எனக்கு கூச்சமாக போச்சு. இதுதாங்க உங்கள் நேர்மைக்கு கிடைச்ச பரிசு. உண்மைதான், நான் மட்டும் புத்தி கெட்டு போய் அந்த பணத்தை கொடுக்காம விட்டுருந்தா அந்த குற்ற உணர்வில் நானும் செத்து போயிருப்பேன். பணத்தை இழந்த இந்த குடும்பமும் சின்ன பின்னமாயிருக்கும். நல்ல வேலை, நாம் கும்பிட்ட சாமி அப்படி எதையும் நடக்க விடலா. இப்போ எவ்வளவு சந்தோஷமாக தாலி வாங்க வந்திருக்காங்க பாத்தியா? பெரிய இடமா இருப்பாங்களோ? பின்ன பவுன் இருக்கிற விலையில் 80 சவரன் நகை போட்டு கட்டி கொடுக்குறாங்களே. நமக்கு கூட பத்திரிக்கை கொண்டு வர்றோம்னு சொன்னாங்களே. ஏங்க, ஒரு வேளை பத்திரிக்கை வச்சா நம்ம கல்யாணத்துக்கு போகணுமா? கண்டிப்பாக போகணும் தெய்வா. சிவகுருநாதனோட பாட்டியும் எங்கள் பாட்டியும் சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்க. சுற்றி சுற்றி நமக்கு உறவுக்காரர் ஆயிட்டாரு. அதனால நாம் கண்டிப்பாக போகணும். நம்ம அபியை கூட அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல. அந்த அம்மா பொண்ணுக்கு எதுவும் மாப்பிள்ளை பார்த்துருக்குறீங்களான்னு விசாரித்தாங்க. என்ன, இது எப்போ வந்தது? நீங்கள் உங்கள் ஊர் கதையை பேசும்போது நாங்கள் பேசினோம். அவங்க உறவில் எதுவும் மாப்பிள்ளை இருக்குமோ? இருக்கும் இருக்கும். எப்படியோ என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெய்வா. தாயும் தந்தையும் உற்சாகமாக பேசிக்கொண்டே வர அபிராமி மௌனமாய் அவர்களை பின்தொடர்ந்தாள். அவளது மனதிற்குள் குழப்பம் முடிச்சிட்டு கொண்டது.
நகைக்கடையில் அந்த குடும்பத்தாருடன் நின்றவன் தன்னை ஏன் குறுகுறுவென பார்த்தான். அவனது பார்வையை இப்போது நினைத்தாலும் உடல் பதறுகிறது. யார் அவன்? அம்மா அபி. என்னப்பா? நீயும் அம்மாவும் வீட்டுக்கு போங்க, நான் ரங்காவை பார்த்துட்டு வந்துடுறேன். ஏங்க, வீட்டுக்கு வந்துட்டு போங்க, காஃபி குடிச்சிட்டு போங்க. எனக்கு பசியே இல்லை தெய்வா. ரங்கனை பார்த்து 2 நாள் ஆகுது, ஒரு நட பார்த்துட்டு வந்துடுறேன். அம்மா, இன்னைக்கு நடந்ததையெல்லாம் மாமா கிட்ட சொல்லலைன்னா அப்பாவுக்கு தூக்கம் வராது, நாம் போவோம். சீக்கிரமாக வந்துடுங்க என்றவாறே தாயும் மகளும் தங்கள் வீட்டை நோக்கி செல்ல சாமிநாதன் உற்சாகமாய் ரங்கநாதன் வீட்டை நெருங்கினார். வீட்டை அடைந்த போதே புருவம் சுருங்கியது. ரங்கநாதனின் வீட்டு முன் ஆணும் பெண்ணுமாய் கூட்டமாய் தென்பட சாமிநாதனின் கால்கள் தயங்கின. யாருக்கு என்ன ஆயிற்று? கூட்டத்தின் வருத்தமான முகங்களை கலக்கமாய் பார்த்து கொண்டே தயக்கமாய் கேட்டார். ஏங்க, என்னாச்சு? அட சாமிநாதன் சார், உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்ன விஷயம்? ரங்கநாதனோட சம்சாரம் செத்துப்போச்சு. சாமிநாதன் பலமாய் அதிர்ந்தார். என்ன? எப்போ? இன்னைக்கு காலையில தான். அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சுல்ல, அதான் வருத்தம் தாளாமல் தற்கொலை பண்ணிக்கிச்சாம். ஐயோ, என்ன கொடுமை அது! ரங்கா ரங்கா! சாமிநாதன் பதறிக்கொண்டே வீட்டுக்குள் நுழைய மனைவியின் சடலத்தருகே சுருண்டிருந்த ரங்கநாதன் விசுக்கனை எழுந்தார். கண்களில் நீர் பெருக்கெடுத்தோட ஓடி வந்து நண்பனை கட்டி கொண்டு கதறத் துவங்கினார். சாமி, போயிட்டாடா, என் பொண்ணு தாய் போயிட்டாடா, போச்சு, எல்லாம் போச்சு. ரங்கநாதனின் கதறலில் சாமிநாதனின் கண்களும் உடைப்படுத்து கொண்டது. ரங்கா, என்னடா அது? எல்லாரும் என்னென்னவோ சொல்கிறாங்களே. போச்சு சாமி, என் மானம் மரியாதை எல்லாத்தையும் என் மவ கையோட கொண்டு போயிட்டா. அது போதாதுன்னு என் உசிரியும் பறிச்சுட்டு போயிட்டா. ரங்கா, பெத்து வளர்த்த ஆளாக்கின என் மேலே அவளுக்கு நம்பிக்கை இல்லாமல் போச்சு சாமி. இந்த தகப்பனால் அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு அவளே எவனையோ தேடிட்டு போயிட்டா. எங்களுக்கு உசுரோட கொல்லி வச்சுட்டு போயிட்டா சாமி. தலையில் அடித்து கொண்டு கதறியவரை நெஞ்சம் விம்ம தன்னோடு அணைத்து கொண்டார் சாமிநாதன். சாமி, அவளுக்கு நான் என்ன குறை வச்சேன்? அவள் கேட்கறதெல்லாம் என்னால் முடிஞ்ச அளவு வாங்கி கொடுத்தேனே. என் பிள்ளைய ஒரு நாள் கூட பட்டினி போட்டதில்லையே, ஏன் இப்படி செஞ்சா? கலங்காத ரங்கா. முடியலை சாமி, நீ சொன்ன மாதிரி அவளுக்கு மாப்பிள்ளை கூட பார்த்தேன் சாமி. என் கூட வேலை பார்க்குறவனோட மகனுக்கு பேசி முடித்தேன். அவனுக்கு என் நிலைமை தெரியும், அதனால் முடிஞ்சதை செய்யன்னு சொல்லிட்டான். இன்னும் 2 நாளில் பெண் பார்க்க வரேன்னு சொன்னா சாமி. இந்த பாவி மக இப்படி போயிட்டாளே. ரங்கா, ஆனந்தி ஏன் இப்படி செய்தா? நான் பார்த்த மாப்பிள்ள கஷ்டப்படுவானாம், அங்கேயும் போய் இவளால் கஷ்டப்பட முடியாதாம். அதான் எவனோ படித்த பணக்கார பைய கூட வாழ போகிறாளாம், எழுதி வச்சுட்டு போயிட்டா. அந்த பையன் யாருன்னு உனக்கு தெரியுமா ரங்கா? ஐயோ, எனக்கு எதுவுமே தெரியலையேப்பா. நம்ம புள்ள எப்படி வழிமாறி போகும்னு தைரியமாக இருந்துட்டேன். இப்படி தரங்கிட்டு போவாள்னு நினைக்கலையே. அவள் போனது தெரிஞ்சதும் இவ தான் துடிச்சு போயிட்டா. என்னால் தான் என் மக இப்படி போயிட்டான்னு ராத்திரியெல்லாம் புலம்பினா. நானும் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்தேன். விடிஞ்சு பார்த்தா மொத்த மாத்திரையையும் விழுங்கிட்டு என்ன பரிதவிக்க விட்டுட்டு போயிட்டா சாமி. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ! ரங்கநாதனின் கண்ணீர் அனைவரின் கண்களிலும் நீரை வரவழைத்தது. சாமிநாதனின் நெஞ்சம் கொதித்தது. என்ன பெண்ணிவள்! பெற்றவளை கொன்று பெற்றவனை இப்படி அனாதையாய் பரிதவிக்க விட்டு போக எப்படி மனம் வந்தது? இந்த கண்ணீரும் கொதிப்பும் அவளை வாழ விடுமா? பணம் நகையோடு போனாலே பாதியில் கலற்றி விட்டு போய்விடுபவர்களை நம்பி எப்படி இந்த பெண் சென்றாள்? நாளிதழில் தினம்தோறும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் செய்தியாய் வருகிறதே. இதையெல்லாம் அறிந்தும் விளக்கை தேடி விழுந்துமாலும் விட்டில் பூச்சிகளைப் போல் விழுகிறார்களே. சாமி, நான் என்ன பாவம் செய்தேன்? கட்டினவளுக்கு நோய் வந்தப்ப முகம் சுளிக்காம அவளை பாதுகாத்தேன். ஒரு கணவனா என் மனைவியை கண்கலங்காமல் பார்த்துக்கிட்டேன். பெற்ற மகளையும் நல்ல பண்புகளை கற்றுக் கொடுத்துதான் வளர்த்தேன். பிறகெப்படி அவள் என்னை விட்டு போனாள்? இதோ இத்தனை வருடங்களாய் மாத்திரை மருந்தின் உதவியோடு இவள் உயிரை இழுத்து பிடித்து வைத்திருந்தேனே. இன்று இவளும் என்னை தவிக்க விட்டு போய்விட்டாளே. நான் என்ன பாவம் செய்தேன்? ரங்கா, நீ எந்த பாவமும் செய்யலா. நீ ஒரு அருமையான கணவன், பொறுப்புள்ள தகப்பன். உன் அருமை உன் மகளுக்கு தெரியலா. ஒரு நாள் கண்டிப்பா தெரியும். என்ன பிரயோஜனம் சாமி? எல்லாம் போன பிறகு அவள் உணர்ந்தால் என்ன, உணராது போனால் என்ன சாமி? நீ என்னை மாதிரி ஏமாந்துடாதா ரங்கா. பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்றது முழுக்க முழுக்க உண்மை. நாம் என்னதான் உயிரை கொடுத்து வளர்த்தாலும் பிள்ளைகள் சுயநலமாக தான் இருப்பாங்க. நீயாவது எச்சரிக்கையோடு இருந்துக்கோ. ரங்கநாதன் உறுதியாய் எச்சரிக்க திகைத்தார் சாமிநாதன். ரங்கா, நல்லவனோ கெட்டவனோ அந்தந்த வயசில் இதுகளை கரையேற்றிடணும் சாமி. இல்லைன்னா இப்படி தான் என்ன மாதிரி தான் தவிக்கணும். போய் அபிராமிக்கு ஏதாவது ஒரு மாப்பிள்ளையே பார்த்து சீக்கிரமாக கட்டி கொடுத்துடு. போ.
யாரையும் நம்பாத சாமி. எந்த பிள்ளையும் பெற்றவங்களுக்காக வாழ மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையை தேடிட்டு போயிட்டே இருப்பாங்க. வயசான காலத்தில் நாம தான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கூனி குறுகி நிற்கணும். பெத்த பிள்ளையை கட்டி கொடுக்க வக்கில்லாமல் எவன் கூடயோ அனுப்பிட்டான்னு இந்த ஊர் நம்மளை தான் காரி துப்பும். உனக்கு இப்படி எதுவும் நடந்துடாமல் பார்த்துக்கோ. போ போ. வெறி வந்தாற்போல் பேசிய ரங்கநாதனை கண்டு அனைவரும் திடுக்கிட்டனர். சாமிநாதன் உறைந்து போனார். ரங்கநாதன் மட்டும் பேசிக்கொண்டே இருந்தார். விடிந்து வெகு நேரமான பின்னும் படுக்கையை விட்டு எழாமல் விட்டத்தை வெறித்து கொண்டிருந்தார் சாமிநாதன். மனம் முழுக்க ரங்கநாதனின் நினைவுகளை சுழன்று கொண்டிருந்தது. 2 நாட்களாய் தெருக்களில், கடைத்தெருவில், பேருந்து நிலையம், சாலையோரம் என எல்லா இடங்களிலும் தேடி பார்த்தாயிற்று. கண்களில் படவே இல்லை. மனைவியின் இறுதி சடங்கு முடியும் வரை பேசிக்கொண்டே இருந்தவர் அதன் பிறகு எங்கு போனார், என்ன ஆனார் என்று ஒருவருக்கும் புலப்படவில்லை. சாமிநாதன் மட்டும் தன் வேலைகளை புறந்தள்ளிவிட்டு 2 நாட்களாய் தேடிக்கொண்டே இருக்கிறார். ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது. எங்கு போயிருப்பான்? ஒரே நாளில் மகளையும் மனைவியையும் இழந்ததில் புத்தி பேதலித்து போய்விட்டதா? அப்படித்தான் அனைவரும் சொன்னார்கள். ஒரு நாளும் பிறர் மனம் நோகும்படி பேச மாட்டான், பேராசைப்பட மாட்டான், பொய் கூட பேச மாட்டான். பிறகேன் அவன் வாழ்க்கை இப்படியானது? நேர்மை நியாயம் என வாழ்பவனுக்கு கண்ணீரும் கலக்கமும் மட்டும்தான் சொந்தமா? ச, என்ன வாழ்க்கை இது? தனக்குள் சலித்து கொண்ட போது தெய்வானை அருகே வந்தாள். மஞ்சள் பூசி குளித்து தலையை கொண்டையிட்டு பூச்சூடி நல்லதாய் ஆடையணிந்து தயாராய் வந்து கணவனின் தோளை தொட்டி எழுப்பினாள். என்னங்க, மணி 8 போகுது, எழுந்துருங்க. ஏன் தொந்தரவு பண்ணுறா? ஏங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்க, நாம் கோவிலுக்கு போகணுமே. நான் எங்கேயும் வரல, என்னை தொந்தரவு பண்ணாதா? என்னங்க அது, இப்படியே வருத்தப்பட்டுட்டு இருந்தா எப்படி? நம்ம கடமையையும் கவனிக்க வேண்டாமா? எழுந்துருங்க, அங்கே கிரி தேடிட்டு இருப்பான். மனைவியின் கெஞ்சுதலில் எழுந்தமர்ந்தார். அவன் என்ன தேட மாட்டான் தெய்வா. நம்ம என்ன வாங்கிட்டு வருவோம்னு தான் எதிர்பார்ப்பான். போய் கொடுத்தாலும் வேற எதுவும் கேட்க மாட்டான். போ. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? வேற என்ன பண்ண சொல்கிறா? சுள்ளன கேட்டவரை கண்டு தெய்வானை திடுக்கிட கண்ணாடியை பார்த்து நெற்றிக்கு பொட்டிட்டு கொண்டிருந்த அபிராமி திரும்பினாள். சாமிநாதன் பொறுமை கொட்டினார். புள்ளை குட்டின்னு என்னத்தை பார்த்து பார்த்து செய்தாலும் அதுக நம்மளை எட்டி உதைக்கதான் போகுது. இதுங்களுக்கு செய்து என்ன பயன்? போ, உனக்கு உன் மகன் முக்கியம்னா போ, என்ன கூப்பிடாதா. என்னங்க? சொன்னா கேளு தெய்வா, என்னை கோபப்படுத்தாத, எனக்கு எல்லாமே வெறுப்பாக இருக்கு. அப்பா. அபிராமி எழுந்து வந்ததும் சட்டென அமைதியானார். மௌனமாய் இருந்தவரின் அருகே அமர்ந்தாள். என்னப்பா, ஏன் இப்படி கோபப்படுறீங்க? ஒன்றுமில்லா. இல்லைப்பா, உங்கள் மனசு எவ்வளவு வேதனைப்படுதுன்னு எங்களுக்கு தெரியும். நாங்களும் வேதனைப்படுறோம். ரங்கா சொன்னது இப்போ கூட என் காதில் எதிரொலிச்சிட்டே இருக்கு. ச்சே, எப்படி துடிச்சு போயிட்டான் தெரியுமா? அப்பா, மனசை அமைதியாக வச்சுக்கோங்கப்பா. முடியலையே. எந்த தகப்பனும் பொட்ட பிள்ளையை வீட்டோட வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டான். என்னதான் முட்டினாலும் மோதினாலும் அதுக்கு காலம் நேரம் கூடணுமே. வீட்டில் பிள்ளைகளை வச்சுட்டு குடிச்சிட்டு ஊதாரியாக செலவு செய்தால் அது தப்பு. ஆனால் சம்பாதிக்கிற பணத்தை வீட்டுக்காகத்தானே செலவு செய்கிறோம். இதில் எங்கள் தப்பு என்ன இருக்குது? எங்களை ஏமா தண்டிக்கிறீங்க? அப்பா. அபிராமியின் முகம் மாறியது. நானும் எவ்வளவோ போராடிதான் பார்க்கிறேன், ஆனால் எதுவும் கூடி வரலையே. இன்னைக்கு ஆனந்தி எடுத்த முடிவை நாளைக்கே நீயும் எடுத்துட்டா? அப்பா. வீறிட்டாள். தெய்வானை கூட பதறிப்போனாள். என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? பயமாக இருக்குது தெய்வா. ரங்கநாதனுக்கு நடந்த கொடுமை நமக்கும் வந்துடுமோன்னு ரொம்ப பயமாக இருக்குது. கண்கள் கலங்க விம்மியவரின் முகம் பற்றி ஆறுதல் படுத்தினாள் அபிராமி. சீக்கிரமாக குளிச்சுட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். தெய்வா. என்னங்க? எனக்கு மனசே சரியில்லை. நீயும் அபியும் போயிட்டு வந்துடுங்க. என்னங்க அது, நீங்கள் வராமல் எப்படி? என்னால் வர முடியாது. அங்கே வந்து மனசு சங்கடத்தோடு நின்னா நல்லா இருக்காது. நீங்கள் போங்க. போக வேண்டிய விசேஷத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னால் எப்படி? எழுந்துருங்கப்பா. இல்லைம்மா, எனக்கு மனசு சரியில்லை. ஏன்பா? ரங்கநாதன் மாமா எப்படியும் திரும்பி வந்துடுவாங்க. மனசு மாறுதலுக்காக எங்கேயாவது போயிருப்பாங்க. மனசா? அவன் புத்தி கலங்கி போய் தொலைஞ்சு போயிட்டான். பெத்த மக செய்த காரியத்தால் உசுரா நினச்ச மனைவியை பறிகொடுத்துட்டு என் நண்பன் பைத்தியமாக போயிட்டான். சாமிநாதனின் குரல் உடைந்தது. அப்பா. அந்த பொண்ணை எப்படியெல்லாம் வளர்த்தான். வெளியே ஒரு காஃபி கூட குடிக்க மாட்டான். அந்த காசை மிச்சப்படுத்தி மகளுக்கு வடை வாங்கிட்டு போவான். ஒரு நல்ல நாளுக்கு கூட அவன் புது துணி உடுத்தி நான் பார்த்ததில்ல. பொண்டாட்டி பிள்ளைக்கு கடைகடையாக ஏறி சேலை வாங்கிட்டு வருவான். அவங்களை தவிர அவனுக்கு வேற உலகமே கிடையாது. எப்படி இந்த மாதிரி ஒரு தகப்பனை விட்டுட்டு போக அந்த பொண்ணுக்கு மனசு வந்தது?
இப்படி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அழிச்சிட்டு அவளால் நல்லா வாழ்ந்திட முடியுமா? இப்படி போகிறது எப்படியெல்லாம் சீரழிஞ்சு அலையுதுக, அப்படியும் புத்தி வராதா? விடுங்க, எல்லா பொண்ணும் அவளை மாதிரியா இருக்கும்? இல்லை தெய்வா, என்னால் முடியலா நிமிர்த்தினாள் அபிராமி. என் மேலே சந்தேகப்படுறீங்களாப்பா? ஐயோ இல்லைம்மா, என் மேலேயே எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்பா, நாளை கடத்தி உன் மனசை நானே தவறான முடிவெடுக்க வச்சுட்டு வேணும்னு பயப்படுறேம்மா. படுத்தா தூங்க முடியலா, சாப்பிட முடியலா. கண்ணு முன்னால் ரங்கநாதனோட அவல நிலை தான் வந்து நிற்கிது. அப்பா, அம்மாடி, ஒருவேளை உன் மனசில் ஏதாவது யார் மேலேயாவது ஆசை இருந்தால் தயங்காமல் எங்ககிட்ட சொல்லிடுமா. அந்த ஆனந்தியை மாதிரி மூடி வச்சு கழுத்தை அறுத்திடாதம்மா. அப்பா, இத்தனை வருஷமாக உங்கள் கூடவே இருக்கேன், நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? அபி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆனந்தியை மாதிரி நான் கற்பனை உலகத்தில் வாழ்கிறவல்ல. நம்ம குடும்பம்தான் என் உலகம். என் மனசில் வேற எந்த ஆசையோ கனவோ கிடையாதுப்பா. அபிமா, நான் உங்கள் பொண்ணுப்பா. நான் எப்படி வழி தவறி போவேன்? உங்களை கலங்க வைப்பேன்? நீங்கள் என் உசுருப்பா. அம்மா என்னோட தெய்வம். உங்களை விட வேற யாரும் எனக்கு முக்கியமில்லப்பா. என்ன ஏன்பா உங்களால் நம்ப முடியலா? உதடு துடிக்க கேட்ட மகளை கண்ணீரோடு தன் தோளில் சாய்த்து கொண்டார் சாமிநாதன். மன்னிச்சிடுமா, என் புத்தியும் தடுமாறி போச்சு. பயம் என் புத்தியை கலங்கடிச்சிடுச்சு. அப்பா, உங்கள் பயத்தை போக்க நான் என்னப்பா செய்யணும்? எனக்கு கல்யாணம் முடிஞ்சாதான் உங்கள் பயம் போகும்னா நான் ரெடிப்பா. இப்போவே இந்த நிமிஷமே ரெடி. ராஜாத்தி, பணம் நகை எதையும் எதிர்பார்க்காத ஏதாவது ஒரு மாப்பிள்ளையை பாருங்கப்பா. 2ஆம் தாரமோ 3ஆம் தாரமோ, கைகால் இல்லாதவனோ பார்வையற்றவனோ வண்டி இழுத்து பொழைக்கிறவனோ யாராக இருந்தாலும் சரி, நான் மறுக்க மாட்டேன். எங்கள் அப்பா பார்க்குற மாப்பிள்ளைக்கு மனநிறைவோட சந்தோஷமாக தலையாட்டுவேன். உங்கள் சந்தோஷம்தான் என் சந்தோஷம் என்ற மகளை தெய்வானை அணைத்து கொண்டாள். கண்கள் கசிய கணவனை ஏறிட்டாள். இப்படி ஒரு பொண்ணை வச்சுட்டா இத்தனை நேரமாக கலங்குனீங்க? இது நம்ம பிள்ளைங்க, பத்திரமாத்து தங்கம். ஆமாம், தங்கம்தான். இந்த தங்கத்திற்கு ஏற்ற மணமகனை நான் தேடுவேன். அப்பா, வசதி இருக்கிறவன் தானே வரதட்சணை கேட்கிறான். நம்மை விட கஷ்டமான இடமா பாருங்கப்பா. கேட்கவும் கொடுக்கவும் பணமில்லாத இடம்தான் நமக்கு சரி. எதுவாக இருந்தாலும் நான் முழு மனதோடு ஏற்றுக்குவேன். அம்மாடி தங்கமே, உன் மனசுக்கு உனக்கு அருமையான இடம் அமையும்மா. நீ அமோகமாக வாழுவா. மகளின் தலையில் கை வைத்து சாமிநாதன் நெகிழ்வோடு ஆசிர்வதிக்க வெளியே கார் வந்து நின்ற சத்தம் கேட்டது. தெய்வா, வாசலில் கார் நிற்கிது பாரு. அடடா, நேரமாகி போச்சுன்னு கிரி தேடிட்டு வந்துட்டானா? தெய்வானை பரபரப்பாய் வாசலை நோக்கி செல்ல அவளை தொடர்ந்து சாமிநாதனும் சென்றார். காரை விட்டு இறங்கியவர்களை கண்டதும் இருவரின் முகமும் மலர்ந்தது. கையில் பூப்பழம் புடவை அடங்கிய தட்டோடு வந்திறங்கியிருந்தனர் சிவகுருநாதன் குடும்பத்தார். ஆவலாய் வெளியே எட்டி பார்த்த அபிராமியின் முகம் மாறியது. அன்று நகைக்கடையில் பார்த்த இளைஞன் அதே பார்வையோடு நின்றிருக்க இதயம் தடக் தடக்கென அடிக்க துவங்கியது. என்ன சாமிநாதன், உள்ளவான்னு கூப்பிட மாட்டீங்களா? சிவகுருநாதன் கேட்ட பிறகே சாமிநாதன் சுதாரித்து கொண்டார். அடடே, வாங்க வாங்க. திடீர்னு வந்ததால் கொஞ்சம் அசந்துட்டேன். வாங்க, உள்ள வாங்க. கணவன் மனைவி இருவரும் புன்னகையோடு வரவேற்க அபிராமி மௌனமாய் வீட்டுக்குள் சென்றாள். தெய்வானே செய்வதறியாது பதட்டமாய் நாட்காலிகளை எடுத்து போட்டுவிட்டு அது போதாதே என்று பாயை எடுத்து வந்து விரித்தாள். ஆண்கள் 3 பேர், பெண்கள் 4 பேர் என மொத்தமாய் பாயில் அமர்ந்து கொள்ள சாமிநாதனும் அவர்கள் எதிரே தரையில் அமர்ந்து கொண்டார். தெய்வா, குடிக்க ஏதாவது கொண்டு வா. அதெல்லாம் எதுவும் வேண்டாம். முதல்ல நாங்கள் உங்ககிட்ட பேசணும். உட்காருங்கம்மா. சிவகுருநாதன் சொல்ல தயக்கமாய் கணவனை பார்த்தாள் தெய்வானை. உட்காரு தெய்வா. அபி, எல்லாருக்கும் காஃபி போடுமா? சரிப்பா. அபிராமி உள்ளிருந்தே குரல் கொடுக்க தெய்வானை கணவனருகே அமர்ந்து கொண்டாள். சாமிநாதன் புன்னகையோடு கேட்டார். என்ன, பொண்ணு கல்யாணத்துக்கு பத்திரிக்கையெல்லாம் அடிச்சாச்சா? ஆமாங்க. ரொம்ப சந்தோஷம். கடையில் வச்சு சொன்னப்ப நான் கூட நம்பலா. சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறீங்கன்னு நினச்சேன். எங்களையும் மறக்காமல் நினைவு வச்சு வந்திருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன சாமிநாதன் இப்படி சொல்கிறீங்க? நாம தான் இப்போ ஒன்றுக்குள்ளே ஒன்றாயிட்டோமே. அதோட நாங்கள் இப்போ இன்விடேஷன் வைக்க மட்டும் வரலா. சிவகுருநாதன் மனைவி சொல்ல தெய்வானியும் சாமிநாதனும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். என்ன சொல்கிறீங்க? சாமிநாதன், எனக்கு சுற்றி வளைச்சு பேசி பழக்கமில்ல. உங்கள் பொண்ணு அபிராமியை எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. அதான் பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். சிவகுருநாதன் பளிச்சென சொல்லிவிட சாமிநாதனின் குடும்பமே திகைத்தது. அபிராமி இதயம் இன்னும் பலமாய் அடித்து கொள்ள தன் பணியை நிறுத்திவிட்டு கவனத்தை வந்தவர்களிடம் திருப்பினாள்.
சிவகுருநாதன் தன் அருகே நிமிர்வாய் அமர்ந்திருந்த அந்த இளைஞனை அறிமுகப்படுத்தினார். சாமிநாதன், இது என்னோட மூத்த பையன், பேர் மனோகர், கஸ்டம்ஸ் அதிகாரியாக இருக்கான். இவனுக்கு தான் உங்கள் பொண்ணை கேட்டு வந்திருக்கோம் என்றதும் சாமிநாதனின் முகம் மலர்ச்சியாய் விரிந்தது. மனோகர் புன்னகையோடு கை குவிக்க தானும் அவசரமாய் கைகூப்பினார். கண்கள் கலங்க உதடு துடிக்க சிவகுருநாதனை ஏறிட்டார். இது எப்படி? என்னால் இன்னும் நம்ப முடியலையே. சாமிநாதன், உங்களை உங்கள் நேர்மையான குணத்தை நாங்கள் எல்லாருமே பெருமையாக பேசிப்போம். அன்னைக்கு கடையில் உங்கள் பொண்ணை பார்த்ததும் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், அபிராமி தான் எங்கள் மருமகள்னு. ரொம்ப சந்தோஷம்மா. ஆனால் நான் ஒரு சாதாரண சுக்கு காப்பி வியாபாரி. என்னால் உங்களவுக்கு எதுவும் செய்ய முடியாதே. என்ன பேசுகிறீங்க சார்? வரதட்சணை கொடுக்கறதோ வாங்கிறதோ தப்புன்னு சொல்கிறவன் நான். என் தங்கைக்கு கொடுக்கறதுலையே எனக்கு துளியும் விருப்பம் கிடையாது. சரி, அது அவள் வாழ போகிற இடத்தை பொறுத்தது. ஆனால் என் விஷயத்தில் நான் கரெக்டாக இருப்பேன். வரதட்சணை வாங்கிறத அவமானமாக நினைக்கிறேன். உங்களை மாதிரி ஒரு நேர்மையான மனிதர் எனக்கு மாமனாராக வரணும்னு ஆசைப்படுறேன். மனோகர் மென்மையான புன்னகையோடு சொல்ல தயக்கமாக இழுத்தார் சாமிநாதன். இல்லை தம்பி, எதுவும் வேண்டாம்னு சொல்கிறது உங்கள் பெருந்தன்மையாக இருக்கலாம். நாளைக்கு உங்கள் உறவுக்காரங்க யாரும் இப்படி வெறும் பைய வீட்டில் போய் பொண்ணு எடுத்திருக்கியேன்னு சொல்லிட்டா அது... சார், கல்யாணம்ன்றது வெறும் வியாபாரம் இல்ல. மனசுக்கும் கண்ணுக்கும் நிறைவான மனைவி கிடச்சி அவ கூட மனநிறைவாக ஆயுசுக்கும் வாழ போகிற புனிதமான பந்தம் அது. இதை வியாபாரமாக்க நான் விரும்பலா. அம்மா அப்பா கூட அப்படித்தான். உங்கள் பொண்ணை பார்த்ததுமே எங்களுக்கு பிடிச்சு போச்சு. அதே மாதிரி என்னையும் உங்களுக்கு பிடிக்கணுமேனு தான் நான் கேட்கிறேன். மற்றபடி குற்றம் குறை சொல்வதற்காகவே கூடுற உறவுகளை நாங்கள் பெருசாக நினைக்கிறதில்ல. அவங்க பேச்சுக்களை ஏற்பதும் இல்லை. ஆமாம் சாமிநாதன், ஊர் உறவு பேசுகிறதையெல்லாம் கேட்டு எதுவும் ஆகாது. நாம் சம்மந்தி ஆகணுங்கிறத அந்த ஆண்டவன் போட்ட முடிச்சு. இல்லைன்னா காணாமல் போன நகை உங்கள் கையில் கிடைக்குமா? அப்போது மெய்யாவே சம்பந்தம் பேச தான் வந்தீங்களா? உங்கள் வீட்டுக்கு நான் மருமகனாக வரணும்னு, உங்கள் பொண்ணு மாதிரி அழகான எளிமையான பண்பான மனைவி எனக்கு கிடைக்கணும்னு விரும்புகிறேன். உங்களுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் என்னை பிடிச்சிருந்தா சந்தோஷப்படுவேன். தன் மனதை தெளிவாய் நிதானமாய் சொன்னவனை சாமிநாதன் தம்பதியருக்கு உடனே பிடித்து போய் விட தெய்வானே அவசரமாய் எழுந்து அடுக்கலைக்குள் நுழைந்தாள். முகம் முழுக்க நாணச்சிவப்போடு நின்ற மகளை முகம் பற்றி நிமிர்த்தினாள் அம்மா. அபீமா, அந்த புள்ள பேசினதை கேட்டியா? உனக்கு பிடிச்சிருக்கா? அம்மா, உங்களுக்கும் அப்பாவுக்கும் எது சரின்னு படுதோ அதை செய்யுங்கம்மா. இல்லை அபி, உனக்கும் பிடிச்சிருந்தா தானே எங்களுக்கு திருப்தியாக இருக்கும். அபிராமி தயக்கமாய் வெளியே எட்டி பார்த்தாள். மற்றவர்களுக்கு நடுவில் அமர்ந்திருந்தாலும் மனோகரின் கண்கள் அடுக்களை வாசலையே நொடிகொரு தரம் பார்க்க அபிராமியின் முகம் பூரித்து போனது. 4 நாட்களாய் அவனது குறுகுறு பார்வை ஏற்படுத்திய குழப்பம் இன்று விலகிவிட நாணமும் புன்னகையுமாய் தன் தாயிடம் சம்மதத்தை தெரிவித்தாள். மயிலை கற்பகாம்பாள் கோவில். காரை விட்டு இறங்கினர் அபிராமியும் மனோகரும். திருமண பட்டுப்புடவையில் தாலியும் குங்குமமும் ஜொலிக்க கணவனுடன் இணைந்து நடந்தாள் அபிராமி. என்னங்க? நாம ஏன் முதலாக இந்த கோவிலுக்கு தான் வரணும்னு சொன்னேன் தெரியுமா? ஏன்? கல்யாணமான தம்பதிங்க இங்கே வந்தால் கடைசி வரைக்கும் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழுவாங்களாம். அதான் இங்கே வரணும்னு சொன்னேன். ஓஹோ, ஆமாம், இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது? எங்கள் அப்பா தான். சும்மா சொல்லக்கூடாது, என் மாமனாரை பாராட்டியே ஆகணும். ஏன்? உலகத்தில் உள்ள எல்லா நல்ல விஷயங்களையும் என் மனைவிக்கு சொல்லி கொடுத்துருக்காரே. மனோகர் சொல்ல பெருமையாய் புன்னகைத்த அபிராமி முகம் திடீரென மாறியது. மனைவியின் முகத்தை கவனித்த மனோகர் முகம் மாறினான். என்னாச்சு அபி? அது ஆனந்தி இல்ல? அபிராமி கைகாட்டிய திசையில் திரும்பினான் மனோகர். கோவில் வாசலில் வரிசையாய் 7-8 பெண்கள் அலுமினிய தட்டோடு அமர்ந்திருக்க புரியாமல் திரும்பினான். அது பிச்சைக்காரங்க அபி. இல்லைங்க, அது ஆனந்தி தான். உறுதியாய் சொன்னவள் விடுவிடுவென அவர்களை நெருங்க தலையில் முக்காடிட்டு அமர்ந்திருந்த உருவம் அபிராமியை கண்டதும் திடுக்கிட்டது. தலையில் போட்டிருந்த புடவை தலைப்பை இன்னும் இழுத்து மறைக்க அந்த கரத்தை பற்றி கொண்டாள் அபிராமி. ஆனந்தி, ஏய், நீ ஆனந்தி தானே? இல்ல, எனக்கு தெரியும். ஏய், என்னடி இது கோலம்? ஐயோ ஆனந்தி, எழுந்திரு முதல்லா. விடு அபி, நீ போயிடு. ஆனந்தி, என்னை தொடாத, நான் அசிங்கம். நீ போயிடு. ஆனந்தி தன் கையை இழுத்து கொள்ள அபிராமியின் கண்கள் கசிந்தது. என்ன அபி, யார் இது? என்னங்க இது? நான் சொன்னேனே, ரங்கநாதன் மாமாவோட பொண்ணு ஆனந்தின்னு. மை காட், அவங்க ஏன் இங்கே இப்படி? அதுதான் எனக்கும் புரியலா. ஆனந்தி, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி இங்கே உட்கார்ந்துருக்கா? அபிராமி அழுக்குரலில் கேட்க மெல்ல தன் முகத்தை திறந்தாள் ஆனந்தி.
புதுமண தம்பதியருக்கே உரிய முகக்கலையுடன் நின்றவர்களை ஒரு கணம் ரசனையாய் பார்த்தவளின் கண்கள் பணித்தன. கல்யாணம் ஆயிடுச்சா அபி? கண்ணீரோடு தலையாட்டினாள். ரொம்ப சந்தோஷம். இது அப்பா பார்த்த மாப்பிள்ளையா? ரொம்ப பொருத்தமாக கண்ணுக்கு லட்சணமாக இருக்கார் அபி. நீ ஏன் இப்படி இருக்க ஆனந்தி? ஏம்மா உங்கள் கதைகளே அப்படி ஓரமாக போய் பேசுங்கம்மா, எங்கள் பொழப்ப கெடுக்காதீங்க. அருகே இருந்த வயதான பெண்மணி எரிந்து விழ தன்னிடம் உள்ள அலுமினிய தட்டை வைத்துவிட்டு எழுந்தாள் ஆனந்தி. வா அபி, அப்படி ஓரமாக நின்று பேசுவோம் என நடந்தவளை திகைப்புடன் பின்தொடர்ந்தாள் அபிராமி. எப்போதும் உடுத்தும் உடையை சுத்தமாய் நீட்டாய் உடுத்தி முகத்தில் ஒப்பனையின்றி வெளியே வரமாட்டாள். உடையில் கிளிசலோ சுருக்கமோ ஒருபோதும் தென்படாது. ஆனால் இன்று அழுக்கேறிய நைந்த புடவையும் கந்தலாய் நின்றவளின் கோலமும் மனதை அழுத்தியது. வேப்பமர நிழலில் நின்று திரும்பினாள் ஆனந்தி. இப்ப கேள் அபி. ஆனந்தி, இது என்ன கோலம்? நீ நீ யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு? ஆமாம், உன் புருஷன் எங்கா? தயக்கமும் குழப்பமுமாய் அபிராமி கேட்க வாய்விட்டு சிரித்தாள் ஆனந்தி. புருஷனா? எனக்கா? ஆனந்தி, வழி தவறி போகிறவளுக்கு அந்த கௌரவமெல்லாம் கிடைக்காது அபி, வேற மாதிரி பேர் தான் கிடைக்கும். ஆனந்தி, நீ என்ன சொல்கிறா? அம்மா அப்பாவோட நிழலில் வாழ்கிறது தான் பாதுகாப்புன்னு புரியாமல் என்னவோ சிறையிலிருந்து வெளியேறதா நினச்சி நெருப்பு குழிக்குள்ளே போய் விழுந்துட்டேன் அபி. இன்னைக்கு அப்பா அம்மா என் மானம் குடும்பம் எல்லாத்தையும் மொத்தமாக இழந்துட்டு இப்போ ஒரு பிச்சைக்காரியாக உன் முன்னால் நிற்கிறேன். உனக்கு ஏன் இந்த தலையெழுத்துடி? நீ பேசாமல் நம்ம வீட்டுக்கு வர வேண்டியது தானே. உன்னை இந்த நிலையில் அப்பா பார்த்தா துடிச்சு போயிடுவாங்களே. கூடாது. யாரும் என்னை பார்க்கக்கூடாது. நீ என்னை பார்த்ததை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. இது என் மேலே சத்தியம் என அபிராமியின் வழக்கையை எடுத்து தன் தலைமீது வைத்தாள் ஆனந்தி. ஐயோ, ஏண்டி இப்படி பண்ணுறா? தப்பு செய்தால் அதுக்கான தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும் அபி. பெத்த தாயை சுமையாக நினச்சேன். உசுரா வளர்த்த தகப்பனை தூக்கி எறிஞ்சிட்டு போனேனே, எனக்கு இந்த தண்டனை போதாது அபி. ஆனந்தி, ஏன் இப்படி பேசுகிறீங்க? முதல்ல உங்கள் ஹஸ்பண்ட் யார், எங்கே இருக்காருன்னு சொல்லுங்கள், நான் பேசி பார்க்கிறேன் என்ற மனோகரை விரக்தியாய் பார்த்தாள். இல்லை சார், எனக்கு அந்த குடுப்பின இல்லை. என்ன சொல்கிறீங்க? அவன் யார், எந்த ஊருனே தெரியாமல் தான் அவனை விரும்பினேன். அவன் நடை உடை அவன் பேச்சு இதெல்லாம் பார்த்து தான் மயங்கினேன். அதே மாதிரி அவனும் இந்த உடம்பை தான் விரும்பியிருக்கான். என்னை மாதிரி பொண்ணுங்களை தேர்ந்தெடுத்து மயக்கி கூட்டிகிட்டு போய் விற்கிறது தான் அவன் வேலையாம். என்னையும் வித்துட்டான். அங்கிருந்து தப்பிச்சு ரோட்டில் பிச்சை எடுத்து அந்த காசில் தான் இங்கே வந்து சேர்ந்தேன். ஏண்டி, வந்ததும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல? வந்தேன் அபி. அப்பாவை நேரில் பார்க்க தைரியம் இல்லாமல் உன் வீட்டுக்கு தான் வந்தேன். உனக்கு கல்யாணம்னு வீடு முழுக்க கூட்டமாக இருந்தது, அதனால் எங்கள் வீட்டுக்கு போனேன். தெரு முழுக்க என்னை காரி துப்பினாங்க. அப்பா என்ன ஆனார்னே தெரியல. அம்மாவே யமனுக்கு பலி கொடுத்துட்டேன். இனி என்ன இருக்குது? பேசாமல் செத்துடலாம்னு போனால் சாவு கூட என்னை ஏற்றுக்க மாட்டேங்குது அபி. அதான் ஒரு வாரமாக இங்கே பிச்சை எடுத்துட்ருக்கேன். ஆனந்தி சொல்ல கதறிவிட்டாள் அபிராமி. ஐயோ கடவுளே, இதுக்கா மாமா கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்தார்? இந்த நிலைக்கு ஆளாகவா எல்லாத்தையும் முதறிட்டு போன? அதுதான், அந்த தப்புக்கான தண்டனை தான் இந்த கோலம் அபி. இதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஆனந்தி, பெத்தவங்களை பரிதவிக்க விட்டுட்டு போகிறவளுக்கெல்லாம் நான் ஒரு பாடம். பெத்தவங்க மேலே முழு நம்பிக்கை வச்சு அவங்க மனசு கோணாமல் நடந்துக்கிற பொண்ணுங்கள்லாம் உன்னை போல் சந்தோஷமாக வாழுவாங்க. அதுக்கு நீ தான் முழு உதாரணம். அழாத அபி. நீ ஏன் அழறா? நீ ரொம்ப நல்லவா. சாமிநாதன் மாமா ஒரு தெய்வம். உங்களுக்கெல்லாம் ஒரு குறையும் வராது. போய் சாமி கும்பிட்டு கிளம்பு. இப்போ பூஜையாகிற நேரம்தான். ஆனந்தி, சொன்னா கேளு. நீயும் என் கூட வா. அப்பா கிட்ட நான் பேசுகிறேன். இல்லை அபி, நான் அசிங்கம் சாக்கடை. என்னால் கோவிலுக்குள்ளே வர முடியாது. இந்த கோவிலுக்கு மட்டும் இல்லை, உன் வீட்டையும் சேர்த்து தான் சொல்கிறேன். என்னை பார்த்ததையோ பேசினதையோ யார்கிட்டையும் சொல்லாத. என்னை மறந்துடு. கிடைச்ச வாழ்க்கையே சந்தோஷமாக வாழு. நமக்காக உன் புருஷன் எவ்வளவு நேரம் நிற்கிறார் பார். போ அபி. அபிராமியின் கண்களை துடைத்து விட்டாள் ஆனந்தி. இவ எப்பவுமே இப்படி தான் சார். ரொம்ப இலகின மனசுக்காரி. நீங்கள் கூட்டிகிட்டு போங்க சார். மனோகரின் புறமாய் அபிராமியை நகர்த்த ஆழ்ந்த பெருமூச்சோடு மனைவியின் தோளை பற்றி கொண்டான் மனோகர். வா அபி, போலாம். என்னங்க இவ? அதை பொறுமையாக பேசி முடிவெடுப்போம், வா. மென்மையாய் கூறியவரே மனோகர் அழைத்து செல்ல மனம் கேளாமல் ஆனந்தியை திரும்பி பார்த்து கொண்டே சென்றாள் அபிராமி. ஆனந்தியின் கண்களில் நீர் தழும்பியது. கோவில் கோபுரத்தை பார்த்து கைகூப்பினாள். மனதார வேண்டினாள். அபி ரொம்ப நல்லவ. அவளாவது கடைசி வரை அவள் புருஷனோடு சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழணும்.
அவளது வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பதாய் கோவிலில் மணியோசை ஒலிக்கத் துவங்கியது. இத்துடன் இந்நாவல் முடிவடைந்தது.